அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1153 இன்டர்நேஷனல் நிகழ்ச்சியில இன்னைக்கு முதல் முறையா நம்ம ஒரு புது படம், அந்த படத்தோட பத்தி ஒரு அலசல். அதாவது இது வரைக்கும் நம்ம படங்கள் பத்தி நம்ம பெருசா பேசுனதில்லை. பேசியிருக்கோம், பழைய படங்களை பத்தி பேசுவோம். முதல் முறையா தமிழ் படம், அதுவும் ரொம்ப நாளா ஓடின்னு இருக்கு. 50 நாள் முடிஞ்சு 70 நாள் மேல இருக்கும்னு நினைக்கிறேன். நான் திருமாணிக்கம் எல்லாருக்கும் தெரியும். இப்ப இங்க இருக்கிறவங்களை பல பேர் பார்த்திருக்கோம். மைண்ட் யுவர் மைண்ட் பல சப்ஜெக்ட் அலசம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட். அதாவது நாங்க இங்க எல்லாருமே மைக்கு மாலதேவி ஓகே மீட் பண்ணிட்டேன். மைண்ட் யுவர் மைண்ட்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட். அதாவது நாங்க இது ஒரு டிஜிட்டல் லைப்ரரி மாதிரி நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். பேசாத சப்ஜெக்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். டாக்டர்ஸ் இன்வைட் பண்ணியிருக்கோம், சயின்டிஸ்ட் பேசியிருக்காங்க, இஸ்ரோ சயின்டிஸ்ட் பேசியிருக்காங்க, இங்க சினிமா பிரபலங்கள் பேசியிருக்காங்க, பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேசியிருக்காங்க. அது இல்லாத பல தலைப்புகள்ல நாங்க ஒவ்வொரு நாளும் எடுத்து அலசுவோம். எங்களுக்குள்ள நாங்க கேள்வி கேட்டுக்கோம், பதில் சொல்லுவோம். இங்க பல அறிஞர்கள் இருக்காங்க, பல நாடுகள்ல இருக்கிறாங்க. இன்னைக்கும் துபாயில இருந்து, அபுதாபில இருந்து நம்ம சார் இருக்காரு, அகிம்சிகான் சுவிட்சர்லாந்துல இருந்து இணைஞ்சிருக்காங்க, சதீஷ் சிங்கப்பூர்ல இருந்து இணைஞ்சிருக்காரு, இன்னும் பல பேர் வருவாங்க. அந்த மாதிரி பலர் பல இடத்துல இருந்து அவங்களும் அவங்களோட கண்ட்ரி பத்தியும் அவங்களோட அங்க இருக்கிற பண்பாடுகளும் நமக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் பத்தியும் பகிர்ந்துருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, மற்ற எல்லா நாளுமே மாலை 7 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குது. முதல் முறையா ஒரு தமிழ் படம், புதிய படம் எடுத்து பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. காரணம் என்னன்னா, அந்த படம் அவ்வளவு சிறந்த படம். திருமாணிக்கம் அப்படின்றது ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் எல்லாருமே பேசுறாங்க. அந்த கேரக்டர் ஒரு நல்ல கேரக்டர், அது நமக்குள்ள இருக்க வேண்டிய கேரக்டர். ஆனா அந்த கேரக்டரை உருவாக்கின ஒரு மனிதர் இருக்காரு பாருங்க, அதுதான் அங்க ஒரு பேச வேண்டிய செய்தி. ஒரு கேரக்டரை எந்த அளவுக்கு உருவாக்கி அந்த கேரக்டர்ல எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, இந்த ஒரு சாதாரண விஷயமா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாத அறம், நியாயம், ஒரு நேர்மை, அந்த விஷயம் ஒரு இயல்பான விஷயம்தான். அதை ஏன் நம்ம இன்னும் புரிஞ்சுக்காத இருக்கோம், அதை பெருசா நம்ம பார்க்கிறோமே அப்படின்ற அந்த ஒரு இது, அந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு செய்தி இந்த படத்துல சொல்லியிருக்காரு. நான் ஒரு சைக்காலஜிஸ்டா இந்த படத்துல வேற சில கோணங்கள்லாம் பார்த்தேன். நான் முதல் முறையா இந்த படத்துல நல்லா கவனிச்சப்ப என்ன தெரிஞ்சதுன்னா, இன்றைய காலத்துல இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல நம்ம ரீல்ஸ் பாக்குறது, இதுல ரீல்ஸ் பாக்குறதும் 1 நிமிஷம் தான் நம்ம மக்கள் பார்ப்பாங்க. 1 நிமிஷம் அப்படி பார்த்துட்டே போயிட்டே இருப்பாங்க. இன்ஸ்டாலயும் ஒரு 1.5 நிமிஷம் தான் இருக்கும். கடகடன்னு பார்த்துட்டு போறதா. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்காரோ அப்படின்றது எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஒரு சீன் பாத்தீங்கன்னா மேக்சிமம் 1 நிமிஷம் இருக்கும், இல்ல அடுத்த செகண்டுக்கு போயிடும். அந்த ஒரு சீன், ஒவ்வொரு சீனுமே அடுத்தடுத்த ஒரு 30 செகண்ட் 40 செகண்டுக்குள்ளார மாறிக்கிட்டே இருக்கு. மேக்சிமம் 1 நிமிஷம் இல்ல 1.5 நிமிஷம். அந்த 1 நிமிஷம் அடுத்த ஷாட் வேற எங்கன்னா இருக்குது. அது என்ன கவர்ந்தது. இது அதாவது இந்த படம் ஒரு பக்கம் எடுக்கிறதுன்ற இன்றைய காலகட்டத்துக்கு எப்படி இருந்தா நல்லா இருக்கும், பிள்ளைங்க எல்லாம் எப்படி பார்க்கிறாங்க, அதை எந்த ஸ்பீட்ல பாக்குறாங்க. அப்போ ஒரு கருத்தை நம்ம சொல்லும் போது எவ்வளவு குயிக்கா சொல்லணும். அந்த 1 செகண்ட்ல இங்க டக்குன்னு காமிச்சு, அங்க காமிச்சு, மறுபடியும் இன்னொரு இடத்துல காமிச்சு, இதுல எவ்வளவு எடிட்டிங் இருந்தது, எவ்வளவு பெரிய விஷயம். இதை ஃப்ரேம் பண்றதுக்கே இது எவ்வளவு நாள் யோசித்தாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணுச்சு. அதுல இந்த டயலாக் நிறைய
டிஃப்ரெண்டா இருந்தது. ஒவ்வொரு டயலாகும் பார்த்தோம்னா டிஃப்ரெண்டா இருக்கு. இதுல சொல்ல வர செய்தி ஒரு பக்கம் இருந்தாலும், இதுல நான் பேரண்டிங் பார்த்தேன். ஒரு பேரண்டிங் இன்னைக்கு வந்து பேரண்டிங்ன்றது எவ்வளவு முக்கியம்ன்றது வந்து, எந்த ஒரு பேரண்டிங்ன்றது வந்து எந்த ஒரு நல்ல செயலையும் பிள்ளைங்களுக்கு நாம கடத்தணும்னா, சொன்னா கேட்காதுங்க பிள்ளைங்க. அதை நாம செய்யும் போதுதான் பிள்ளைங்க பார்த்து அதை கத்துக்கும். அந்த செய்தி இங்க சொல்லியிருக்காருன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதாவது ஒரு நல்ல செய்தி எவ்வளவு ஒரு அப்பா அப்பா அந்த பொண்ணு கடைசியில அப்பா நீங்க செய்யறத செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த செய்தி அந்த குழந்தைக்கு எவ்வளவு அழகா கடத்தப்பட்டிருக்கு. சொல்லல அவரு, ஆனா சொல்லாமே அந்த உணர்வை ஏற்படுத்தி அந்த அவரோட விஷயங்களை ஏற்படுத்தி அந்த செய்தியை வந்து கொண்டு வரும்போது ஒரு குழந்தை எனக்கு என்னோட விஷயம் முக்கியம் இல்லை, உங்களோட நேர்மை தான் முக்கியம் அப்படின்றத ஒரு செகண்ட்ல அப்படி கடத்துற மாதிரி கடத்தி இருக்குது. இது பாக்குற பிள்ளைங்களுக்கும் சரி, குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படமா இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கும் சரி அப்பாங்களுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே பாடம். அப்பாவுக்கும் எப்படி நடந்துக்குன்னா அந்த குழந்தைங்களுக்கு எப்படி ஃபாலோ பண்ணணும், குழந்தைங்க அப்பாவை எப்படி ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி செய்தி இதுல இருக்குது. அது அந்த நுணுக்கமா வந்து இது வந்து வெளியில தெரியாது, ஆனா போய் சேர்ந்துரும், பிள்ளைங்களுக்கு போய் சேர்ந்துரும், அப்பாங்களுக்கு போய் சேர்ந்துரும். இப்படிப்பட்ட ஒரு ரெண்டு முக்கியமான கோணத்துல நான் இதை பார்த்தேன். நிறைய இருக்குது, பேச வேண்டியது நிறைய இருக்குது இதுல. இந்த டயலாக் எல்லாம் எப்படி எழுதினாரு அப்படின்றது, அவங்க வந்து நீங்க எந்த சாமிக்கு வேணா பூ போட்டு பார்த்தாலும் எல்லாமே எனக்கு சாதமாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க. அதாவது எந்த சாமி வேணா போங்க, அது வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப அந்நியனமா இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல மட்டும் எனக்கு சாதகமா நமக்கு சாதகமான்னு வரல. எவ்வளவு பணம் ஒரு செகண்ட்ல எப்படி மாத்திடுச்சு பாரு. நம்ம ரெண்டு பேருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு செகண்ட்ல மாத்தி நீ என்ன வேணா பூ போடு, ஆனா எனக்கு சாதகமா தான் நடக்கும் அப்படின்றது வந்து ஒரு செகண்ட்ல மாத்துன்னு அந்த வார்த்தையிலேயே வருது. சாதாரணமா நம்ம அதை பார்க்க முடியாது, எனக்கு சாதகமா அப்படின்றது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளவு அருமையான ரிலேஷன்ஷிப். அந்த அன்னுன்யம்ன்றது ஒரு இருக்கும். அது ஒரு செகண்ட்ல அந்த வார்த்தையில அந்த ஸ்வர ஸ்பீடு பிரமாதம். அதுல இன்னொரு செய்தி, நம்ம தம்பி ராமையா அவர் வந்து அவரு அந்த சாக்லேட்டை காமிச்சு இந்த சாக்லேட்டை நீங்க வாங்குறதுக்கு 20 வருஷம் ஆகும்னு சொல்றாரு பாரு. அது அது ஒரு எனக்கு அதாவது ஒரு செய்தியா அவர் சொல்றாரு. அந்த இடத்துல பல நேரம் பல கோபம் வரும், கோபம் வர விஷயம் தான் அது. ஆனா அது கோபம் வந்தாலும் ஒரு முன்னேற்றம் வந்தது. அவர் அவரு மிகப்படுத்தி சொன்னாலும் ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இந்த டிராவலுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும். ஒரு சாக்லேட் தான் சொல்லு, அந்த டிராவலுக்கு வந்து 20 வருஷம் ஆகும்ன்றது அது சாதாரணமா சொல்லாது. ஒரு சாக்லேட்டுக்கு சொல்ற மாதிரி சொல்றது பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாம், இந்த பிள்ளையை வெறுப்பேற்றுற மாதிரியும் எடுத்துக்கலாம், நெகட்டிவா எடுத்துக்கலாம், ரெண்டு ஏரியாலையும் அதை எடுத்துக்கலாம் அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவர் காசுல ரிஸ்க் எடுக்க விரும்புறாரு. இந்த டைலாக் எத்தனை பேர் நம்ம அடுத்தவங்க காசுல ரிஸ்க் எடுக்காது இருக்கும். இன்னைக்கு பூரா உலகமே அடுத்தவங்க காசுலதான் ரிஸ்க் எடுக்குது, நம்ம காசுல ரிஸ்க் எடுக்கல. அடுத்தவங்க காசுல ரிஸ்க் எடுக்கிறது தான் இன்னைக்கு குழப்பமா இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அதை சொல்லியிருப்பாரு. சாவு எல்லாருக்குமே வரும். அந்த 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 நேரத்துல நான் செத்து போடுவேன்னு மிரட்டும் போது சாவு எல்லாருக்குமே தான் வரும். ஆனா வந்து அதை நாம பண்ற தப்புனால தினம் தினம் செத்து போயிடும். இதை யாரு உணர்றாங்க? அங்க ஒரு சின்ன ஜோக் வரும், அண்ணன் என்ன வண்டி ஓரம் கட்டுங்க அண்ணன், அர்ஜென்ட் என்ன அப்படின்னு. அர்ஜென்ட உச்சா பண்ணுமா அப்படின்வா. அவ்வளோ சீரியஸா போயிட்டு இருக்கிற நேரத்துல அது ஒரு சின்ன ஜோக், அது டக்குன்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு மறுபடியும் அங்க வர மாதிரி ஒரு இடம். ஒரு நல்ல கதை. நானே நிறைய பேசிட்டு இருக்க கூடாது. ஒரு டிக்கெட் வாங்கின இந்த டிக்கெட் வாங்கினது இந்த இந்த ஒரு டிக்கெட்டு அது யாரோ காசு கொடுக்கலனாலும் அதுக்கு உரிமை என்று அந்த உரிமைன்றது அவர் தான். ஏன்னா அவர் வந்து அந்த இது இந்த நேர்மை எப்படி வருதுன்றதுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. அந்த பையனை அந்த சின்ன பையனா இருக்கிறப்ப நாசுக்கு அருமையான கேரக்டர்.
ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து. அந்த சின்ன பையனுக்கு வந்து அவனை அடிச்சிருந்தா அவன் கேட்டு விடுவான். எவ்வளவு பேர் என்ன அடிச்சிருக்காங்க, ஆனா இது வரைக்கும் என்ன யாரும் மன்னிச்சது இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த மன்னிப்புன்ற வார்த்தை வந்து அவனை அப்படியே லைஃபே மாத்துது. எனக்கு கதை கதை ஒரு பக்கம்னாலும் அந்த ஒவ்வொரு டயலாக்கும் ஒவ்வொருத்தரும் கவனிக்கும் போது உள்ள நிறைய கருத்துக்களை சொல்ல, நமக்குள்ள ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லும். ஒரு மனுஷன்னா எப்படியெல்லாம் வாழலாம், ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்ம வந்து தடம் பெறக்கூடாதுன்ற செய்தியை சொல்லுது. இந்த கதையை சொல்லிட்டோம்னா படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. அதனாலதான் அந்த சின்ன சின்ன துணுக்குகளை நான் அந்த டயலாக்கை எடுத்து சொன்னேன். நாராயணமூர்த்தி சார் இப்ப சொல்லுவார், பேசுவார். சார் வணக்கம் சார். சார் ஒரு நிமிஷம் வாங்க சார். நான் எங்கெல்லாம் உயிரை நினைச்சு எழுதின டயலாக் எல்லாம் நீங்க அவ்வளவு அழகா சொல்லியிருக்கீங்க. இன்னும் இருக்கு, நான் நிறைய நோட் பண்ணி வச்சிருக்கேன். பர்டிகுலர் அந்த கதையின் நாயகி சொல்ற டயலாக் இருக்குல்ல, நீங்க எந்த சாமி தப்பினாலும் பூ போட்டு பாருங்க, எல்லா சாமியும் எனக்கு சாதகமா தான் பேசும், நான் அம்பு அழுகு இருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் அம்பு அழுகு இருக்கிறேன் அப்படின்வாங்க. அது எனக்கு ரொம்ப அதான் நீங்க சொன்ன, நீங்க உங்களோட பார்வை வந்து அந்த அந்த சூழ்நிலைக்கு இந்த மாதிரி அந்த அளவுக்கு நான் படத்துல ரொம்ப ரசிச்ச கதாபாத்திரம் அந்த அந்த பக்கம் நியாயமா இருக்கும். அதான் நிறைய நண்பர்கள் நிறைய பேர் சொன்னாங்க, இது வந்து நியாயத்துக்கும் அநியாயத்துக்கு நடக்கிற சண்டை கிடையாது, நியாயத்துக்கு நடக்கிற சண்டைன்னாங்க. உண்மை. அதுதான் வந்து இப்ப தர்மனுக்கும் கர்ணனுக்கும் நடக்கிற சண்டை மாதிரி நம்ம கூட எடுத்துக்கலாம். கர்ணன் வந்து அறம்பக்கம் அவங்க பக்கம் இருந்தாலும் அவன் அறத்தோட இருந்தவன். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ரொம்ப பர்டிகுலர் டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி வந்து சாவு எல்லாருக்குமே ஒரு நாள் வரும் அப்படின்ற டயலாக் ரொம்ப ரொம்ப இதெல்லாம் ரசிச்சு சொன்னேன்னா அதை நீங்க அப்படியே சொல்றீங்க. ரொம்ப அப்படியே ஒரு நமக்கு சோர்வா இருக்கிறப்ப எங்களுடைய சினிமா இண்டஸ்ட்ரி என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு படத்தை போட்டு பார்ப்போம். நான் அடிக்கடி வந்து மறுபடியும் பார்ப்பேன், தேவர்மன் பார்ப்பேன், இப்ப ரீசெண்டா வந்து தோலா பாக்குறேன். இதெல்லாம் ஏதோ பண்ணும். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நம்ம படத்தை நாமளே திரும்ப பார்த்து எனர்ஜி ஏத்திக்காமோ. எனக்கு இப்ப திரும்ப நீங்க சொன்னா நம்ம படத்தை நம்ம போய் பார்க்கணும் எனக்கு தோணுது. இந்த அளவுக்கு இது வந்து நீங்க கடைசி சீன் வந்து மழை பெய்யறது வச்சிருக்கீங்க இல்லையா, மழை பெய்யறது வந்து நல்லவர் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பொழிய மழையே. இது வந்து இது ஔவையாரோட மூதுரை 10 மூதுரை பாடல். மூதுரை 10. இது நெல்லு கிடைத்த நீர் வாய்க்கால் வழியே ஓடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம், தொல் உலகில் நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இந்த டயலாக் வந்து நீங்க அந்த இடத்துல வந்து எல்லாருக்காகவும் நல்லதா வந்து நல்லவர்கள் இருக்கும் போது ஒருத்தர் இருந்தா கூட அதை மழை பெய்யன்னு வச்சிருக்கீங்க. அந்த இடத்துல எனக்கு இன்னொரு கோணத்துல பார்த்தேன். ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை, எல்லாரையும் அவரை வந்து ஒரு நல்லவரை பாராட்டுற ஒரு சூழ்நிலை, அந்த பாராட்டுற சூழ்நிலையில எல்லாரும் கும்பல் இருக்காங்க, அவரை பேட்டி காட்டுறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க. ஒரு செகண்ட்ல அந்த சூழல் மாறுது. இந்த சூழல் மாறும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம கூட இருந்தவங்க எல்லாம் ஓடி போயிடுவாங்கன்னு சொல்றது தெரியுமா, அது மாதிரி ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க, அவரு மட்டும்தான் நிப்பாரு, அந்த ஃபேமிலி மட்டும்தான் இருக்கும். அதாவது எல்லா சூழ்நிலையும் எல்லாரும் கூட இருக்க மாட்டாங்க. ஒரு சில சூழல் நம்ம சூழல் எந்த சூழ்நிலை வந்தாலும் குடும்பம் மட்டும்தான் நம்ம கூட இருக்கு. அந்த கோணத்துல நான் சிந்திச்சேன். அதை இல்ல கரெக்ட் தான். இது ரொம்ப விவாதமாச்சு. நாங்க படம் எடுத்து முடிச்ச போது எடிட்டிங் இருக்கிறப்ப பெரிய பெரிய ஜாம்பவாங்கன்னு சொல்லக்கூடிய நிறைய டேரக்டர்ஸுமே நீங்க அங்கேயே கட் பண்ணுங்க, அவர் எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்களே. நான் சொன்னேன் இல்லைங்க, அவன் நல்லதா இருக்கனால அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, வரமாட்டாங்க யாரும். அதை நம்ம சிம்பாலிக்கா ஒரு மெட்டாப்புலயே நம்ம இப்ப சொல்றோம் அப்படின்னு சண்டை போட்டு நம்ம அதை வச்சதுதான் அது. அப்புறம் வந்து நாங்க தெலுங்குல ரீமேக் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறப்ப, ஹிந்தில ரீமேக் பண்றோம்னு நினைக்கிறப்ப கூட நான் இன்னொன்னு கூட யோசித்தேன், ஏன் எல்லாரும் ஒதுக்கு நம்ம கதை சொல்லணும், அவங்க கிளம்பி போறப்ப எல்லாரும் கொடையோட வந்து அதை கூட்டிட்டு போனாங்க கூட நம்ம வைக்கலாம், நல்லார ஒருத்தர் வந்து ஆதரிக்கிறது கூட நம்ம வைக்கலாம் கூட. அது வந்து விவாதத்துக்குரிய ஷார்ட்டா தான் இருக்குது. நான் பிற மொழியில எடுக்கிறப்ப, விரைவில் ஹிந்தியில் எடுக்கிறப்ப மொத்த கூட்டமே அந்த கொடையோட ஷார்ட் பீட்டி நல்லா இருக்கும், அப்படி கொடையோட அந்த டாப் ஆயில் காமிச்சிட்டு மொத்த பேர் வந்து அதை கூட்டிட்டு போனாங்கன்னா ஒருத்தனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு கூட நம்ம காமிக்கலாம். பட் நீங்க சொல்றது அந்த இடத்துல இன்னொரு கோணத்துல நம்ம தோணுது.
அருமை. சோசியல் மீடியாவை நல்ல ஒரு எந்த அளவுக்கு அதனுடைய பவரை காமிச்சிருக்கீங்க. சோசியல் மீடியாவோட பவர், அந்த பவர் வந்து எந்த அளவுக்கு இதுவாகும்ன்றது அது ரியல். அது வந்து எந்த விதத்திலயும் மாற்றம் இல்லை. சோசியல் மீடியாவுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. என்கிட்ட கேட்டாங்க என்ன ஒரே நாள்ல ஒரே நைட்ல இப்படி ஆயிடுறாரு. நான் சொன்னேன் கெட்ட விஷயம் ஒரு செகண்ட்ல எப்படி வைரல் ஆகுது, அதே மாதிரி நல்லது வைரலே ஆகக்கூடாது. அது லாஜிக்கா தப்பா இருந்தா கூட நான் என்னோட ஆசையா ஒரு கதாசிரியோட ஆசையா நான் நினைச்சுக்கிட்டேன். ஒரு நல்ல விஷயம் உடனே போய் சேரணும் நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொன்னேன். பட் அந்த லாஜிக்கெல்லாம் மீறி அந்த இடம் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நிறைய யூடியூபர்ஸ் வந்து எனக்கு வந்து தேங்க் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய அருமை. விஷயம். அது சோசியல் மீடியா அதர் சைடு வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா அது நீங்க அழகா காமிச்சிருக்கீங்க. நீங்க அருமை. மோடி வந்து பாருங்க பெங்களூர் இன்னும் ரஜினி கிளம்பிட்டாரு பாருங்க. நம்ம சந்துரு என்ன சார் சொல்லுங்க சந்திரு. சந்துரு ரஜினி மாதிரி இருப்பாரு. அந்த பிளாஷ்பேக்ல வர அந்த சிறு வயது அந்த மாணிக்கம்னு சொல்லும் போது ஒரு ஒரு இது ஒரு என்னன்னா ஒரு ஒரு மனுஷன் வந்து நேர்மையா இருக்கான் அப்படின்ற போது அது வந்து திடீர்னு ஒருத்தர் வர்றது கிடையாது சார். அவனுடைய பாஸ்ட், ஒவ்வொருத்தருடைய பாஸ்ட் தான் லைக் அவங்களுடைய ப்ரெசென்ட் வந்து அவங்க யாருன்னு காட்டுறது. புரியுதுங்களா? அவங்க கடந்து வந்த பாதை, அந்த கடந்து வந்த பாதைகளை அதை வந்து அழகா நம்ம வந்து நம்ம படத்துல காமிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஷ்பேக்ல வைக்கும் போது ஸோ இங்கிருந்து அந்த மாற்றம் உண்டாகுது அப்படின்னும் போது ஏன்னா எல்லாருக்குமே ஒண்ணு வந்து ஒரு பிளாட்டா ஒரு ஒரு வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஓடுற வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தா நம்ம எதுவுமே உணர மாட்டோம். எது வந்து எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. அந்த இடத்துல கெட்டவனா இருந்த ஒருத்தன் வந்து அது எந்த சமயத்துல ஒருத்தன் மாத்தான். இப்ப அந்த இடத்துல வந்து நீங்க வந்து அவன் அடிச்சிருந்தா திருத்திருந்தா அவன் மாறி இருப்பானா அப்படின்றது ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம். அது வந்து கண்டிப்பா அது வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்காது. ஒரு திருடன் கிட்ட ஒரு சாவியை கொடுக்கும் போதுதான் அவன் அதை எப்படி பத்திரம் படுத்துறான்றது ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து அவங்க கிட்ட நம்பி ஒண்ணு கொடுக்கும் போது நான் எப்படி அதை வந்து நான் இது பண்ணி காட்டுறேன். அந்த ஒரு இம்பாக்ட் தான் இது வந்து நம்ம மாணிக்கத்தோடைய ஒரு ஒரு இதுவா ஒரு செயலை வந்து ஒரு பிரசன்ட்ல வந்து காமிச்சிருப்பாரு. அது வந்து ஒரு படத்துக்கு மட்டுமே கிடையாது. பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து எல்லாருடைய வாழ்க்கைக்குமே அது வந்து தேவைப்படுற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல. அதனாலதான் வந்து சீக்கிரமா எல்லாருக்கிட்டையுமே போய் அது சேர்ந்துச்சு அப்படின்றத வந்து நான் நம்புறேன். என்ன சார் அந்த சார் இது வந்து நாங்க நிறைய பேர் நாங்க நிறைய தடவை டிஸ்கஸ்ல கூட நாங்க இதை பத்தி நிறைய பேசியிருப்போம் நம்ம. ஆனா இது படம் ஷூட்டுக்கு முன்னாடி ஸோ இது நிறைய நம்ம வந்து பேசும்போது கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒவ்வொரு தடவையும் பேசும்போது ஏன்னா ஒரு சில கதைகள் வந்து நம்ம அடிக்கடி பேசும்போது போர் அடிச்சிடும். அது ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த கதையை வந்து பார்க்கும்போது லட்சக்கணக்கான தடவை நம்ம இது டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃப்ரெஷ்ஷான ஏன்னா என்னன்னா நம்ம எங்கேயோ இருந்து ஒரு கதையை கொண்டு வரல. எல்லாருக்குள்ளேயும் இந்த வாழ்வுல வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு கதையை தான் நம்ம வந்து அதை வந்து எடுத்து வெளியே நம்ம காட்டுறோம். ஸோ அதனால வந்து ஈஸியா எல்லாருமே அதை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அப்படி கனெக்ட் ஆனவங்க தான் தீர்மானிக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் கூட அதை கொண்டாடுறோம் நம்ம. ஏன்னா இப்ப ஒரு கிரியேட்டர் கிரியேட் பண்ணும்போது கூட சார் இல்லாதவனை வந்து கொண்டு வரவே முடியாது. இப்ப அவனுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். அவங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளயும் என்ன இருக்கும். ஸோ தீர்மானிக்க வந்து நம்ம இப்போ வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இது வந்து ஒரு கதை ஒரு 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 கொண்டு வந்தது அப்படின்றது. அது கிடையாது. நந்தா சார் எப்படியோ அதுதான் தீர்மானிக்கணும். அவர் அப்படிதான். அவர் வாழ்க்கையில இல்லைக்கணும். அவர் யாருக்குமே எந்த கெட்டதும் நம்ம பண்ணக்கூடாது. அது எப்படி அந்த ஒரு கடை பிடிக்கிறோம்ல அந்த ஒரு விஷயம் தான் வந்து வெளியே வருமே தவிர இல்லாத ஒண்ணு கண்டிப்பா வராது அப்படின்றத நான் நம்புறேன். என்ன சார் சொல்றீங்க? சார் நான் ஒண்ணு சொல்லிடுறேன் சார். அவங்க மிஸ்ஸஸ் வந்து அன்னைக்கு வந்து பேசினப்போ ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னாங்க. அந்த படத்துல அவங்க வந்து சமுத்திரக்கனி சார் எப்படியோ அப்படிதான் எங்க வீட்டுக்காரரு. அது ஒண்ணுதான் சொன்னாங்க அவங்க. அதான் சொல்றேன். ஏன்னா ஒரு டயலாக் கடைசியில ஒரு டயலாக் இருக்குல்ல, உழைப்பது வேறு வாழ்க்கை வேறு அப்படின்னு. அது எல்லாரும் கத்து கொடுத்துருக்கீங்க நீங்க. சூப்பர் சார். ஆனா அது அந்த வசனம் வந்து ரொம்ப சின்னது. இங்க வந்து புழைக்கிறது வேற வாழ்வது வேற. ஆனா மீனிங்ஃபுல்லான ஒரு ஒரு அது வசனம் இல்லைங்க, அது வந்து தலையில நெத்தி அடியுது. ஆமா ஆமா, அது நெத்தி அடி. அது வந்து பால்பட்டி புழைக்கிறது வேற வாழுது வேற. புழைக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோ, வாழுது என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ற ஒரு கோபத்தோட சொல்ற விஷயம். அது சாதாரணமா கிடையாது. அது உள்வாங்கணும். அப்பதான் அது அதனுடைய எஃபெக்ட் தெரியும். ஆமா. ஏன்னா 10ஓட 11 நம்ம சேர்ந்து போறது வந்து புழைக்கிறது. அவன் போறான்ல நம்மளுக்கு எதுக்கு ரொம்ப நம்மளுக்கு கூட சேர்ந்து போலான்றது வந்து புழைக்கிறது. அவங்க 10 பேர் அங்க போனாலும் நான் ஒருத்தன் இங்க தனி பாதையை அமைச்சு நான் போவான்றது வந்து வாழ்றது. அது வந்து என்னதான் சொல்றேன் சின்ன ஒரு வசனம். ஆனா அவ்வளவு ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும் அதெல்லாம் பாருங்க. நம்ம நிறைய படிச்ச விஷயங்கள் தான். எனக்கு வந்து இவரு நம்ம வண்ணதாசனுடைய ஒரு வரி ரொம்ப பிடிக்கும். இருந்த இடம் வாழ்ந்த இடம் ஆகாத. சூப்பர். ஆமா
ஆமா. அதுல எல்லாம் வந்து கிடைச்சது அந்த பிழைக்கிறது வேற, வாழ்றது வேற. ஆமா ஆமா ஆமா. என்ன சொல்லுங்க, இருந்த இடம் வாழ்ந்த இடமாமா ஆகாது. சூப்பர். அருமை அருமை. நாராயணன் சார் வாங்க, ஒரு 2 3 வார்த்தை பேசு. சார் வணக்கம். வணக்கம், ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி சார், எங்க தளத்துக்கு வந்து நீங்க வந்து இருக்கிறது ரொம்ப நன்றி ரொம்ப சார். மகிழ்ச்சியா தெரியுது. நான் வந்து எனக்கு சார் எனக்கு பயமா இருந்துச்சு, இந்த அடுத்தெல்லாம் வந்து இதை தாண்டி நம்ம ஜம்ப் பண்ணணுமே, ஐயோ கடவுளை இதுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறேன். சரி, எனக்கு சில பார்வைகள் இருக்கு சார். நான் வந்து நான் ரசிச்சது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, சார் சார் ஸ்டீஃபன் சார் சில வசனங்கள்லாம் சொன்னாரு. அதையும் தாண்டி நான் ரசிச்ச விஷயங்கள் என்னன்னா, இந்த படம் வந்து ஒரு படம் வந்து ரொமான்ஸ் நகைச்சுவை இல்லாம வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து நிரூபிச்சிருக்கீங்க. அதாவது முக்கியம் இந்த காலகட்டத்துல வந்து ரொமான்ஸ் இல்லாம நகைச்சுவையும் கிடையாது. இந்த நம்பிராமையா வர்ற சீன் வந்து அது நகைச்சுவை இருந்தாலும் எரிச்சல் ஏற்படுத்துற மாதிரி அந்த விளைவு. அது படத்துல அது மாதிரி கேரக்டர், அது நமக்கு நிஜமா எரிச்சல் அந்த அந்த கேரக்டர் அது மாதிரி. அது நகைச்சுவைன்னு கூட சொல்ல முடியாது. நீ ரொமான்ஸ் அண்ட் நகைச்சுவை இல்லாம ஒரு படம் கொடுக்கறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதை வந்து பெரிய பெரிய டைரக்டர்லாம் கூட தொட்டு பார்த்தது கிடையாது. அதை நீ தொட்டு பாட்டுங்க, அதுக்கு என்னுடைய பாராட்டு ஃபர்ஸ்ட். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ரொமான்ஸ் அந்த படத்துல இருக்கு. நீங்க நினைச்சு செஞ்சீங்களா நினைக்காம செஞ்சீங்களான்னு தெரியல எனக்கு. என்னுடைய பார்வையில ரொமான்ஸ் நான் பார்த்தது வந்து, நீங்க இயற்கை காட்சிகள் காமிக்கிறீங்கல்ல ட்ரோன்ல, அது வந்து ஒரு கண்கொள்ளா காட்சி. அந்த படத்துல வந்து நிஜமாவே அந்த படத்துல இருக்கிற சீரியஸ்னஸை வந்து அதை குறைக்கிற சீன் இருக்குல்ல, அதை விட்டு தள்ளி நம்ம வந்து கொஞ்சம் அழக ரசிப்போம் அப்படின்னு நீங்க அதை அதை நினைச்சு அதை கொடுத்தீங்களா இல்ல எப்படி வந்ததுன்னு தெரியல எனக்கு. அந்த அழகு இயற்கை தான் வந்து உண்மை. ஸோ அந்த உண்மையை வந்து இயற்கை மூலமா அதை கொடுத்துருக்கீங்க. இந்த படத்தோட முடிவு வந்து நிச்சயமா வந்து உண்மையாக தான் முடியும் அப்படிங்கிறத வந்து நான் நினைக்கிறேன். அந்த காட்சிகள் நீங்கள் கொடுக்கறது, அந்த அந்த வளைவு நெளிவு ரோடுகள்லாம் காமிக்கும் போது அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அந்த எங்கே தான் எந்த ஏரியாவில் போய் அதை பிடிச்சிங்கன்னு தெரியல. அப்கோர்ஸ் நம்ம ரோட்டில் போகும்போது தெரியாது. அது வந்து கழுகு பார்வையில் பார்க்கும்போது தான் அந்த காட்சிகள் தெரியுது. அது நான் ரொம்ப ரசித்தேன். பல இடங்கள்ல வருது. அதாவது எவ்வளோ சீரியஸான இடமா இருந்தாலும் இடையில ஒரு ஒரு 5 செகண்ட்ஸ் அந்த சீனை காமிக்கும் போது, ஸோ கொஞ்சம் சாக்லேட் தொட்டுக்கப்போ அப்படிங்கிற மாதிரி அதை அந்த சீன் இருந்ததாக நான் நினைக்கிறேன். இன்னொரு வந்து நெத்தி அடித்த சீன் வந்து அவர் கேட்பாரு, ஏன் பொய் சொன்னேன் முறையாட்டு, ஏன் பொய் சொன்னும் போது அந்த குரலை காமிக்கிறார்ல, பொய்மையும் வாய்மை எடுத்து புரியிருந்தால் நன்மை பயக்க. அது அது அதுதான் நச். அதாவது நோ டயலாகே கிடையாது. அவரு தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து வெளிப்படுத்துறாரு. அந்த குரல் ரொம்ப அற்புதம். அந்த நீங்க வந்து அதை கொண்டு வந்தது. இன்னொன்னு, இதெல்லாம் தெரிஞ்சு அவர்கிட்ட லாட்டி சீட்டு கொடுத்து சோசியல் மீடியா சொல்லிட்டார் ஸ்டீபன் சார். சோசியல் மீடியா எப்படி வந்து நல்ல விதமா பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத நல்லா சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் சோசியல் மீடியா போயிட்டு இருக்கும்போது இவர் இதெல்லாம் எதுவுமே தெரியாம பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பார். அதுல ஒரு ஆள் அவரை வச்சு ஒரு செல்ஃபி வேற எடுப்பான் அவர் பையன். அப்படியே தூங்கிட்டு இருப்பார். அதாவது ஆப்ளிவியஸ் அப்படின்னு வந்து ஒரு வேர்டு இருக்கு இங்கிலீஷ்ல. சரியான இடம் அதுதான். டோட்டலி ஆப்ளிவியஸ் ஆஃப் தி திங்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் ஹிம். அது தெரியாம அவர் தூங்கிட்டு இருக்காரு பாருங்க. அது வந்து என்ன, அதான் அற்புதமா இருந்தது. அது எனக்கு பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது. அதாவது ஹேப்பன், எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. நான் வந்து ஒரு மிஷனுக்கு போனேன், அதை முடிச்சுட்டேன், நான் வந்துட்டேன், அவ்வளவுதான். அவருக்கு திருப்தி. இன்னொன்னு, பாலச்சந்தர் சார் வந்து இந்த தீமை பேஸ் பண்ணி 2 படம் எடுத்தாரு, புன்னகை அண்டு எதிரொலி. புன்னகை ஓரளவுக்கு போச்சு, எதிரொலி போகல. ஆனா அப்கோர்ஸ் நம்ம வந்து அவரை குறைச்சு மதிப்பிட முடியாது. ஆனா ஒருவேளை அதெல்லாம் பார்த்து நீங்க எப்படி அழகா நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணி. அப்படியா? புன்னகை வந்து அந்த உண்மையை சொல்ற ஒரு கதாநாயகன். அது தடம் பிறல்றது, நிறைய காட்சிகள் வரும். சந்தர்ப்பம் கிடைச்சா பாருங்க, பாலச்சந்தர் படம் அது. ஆனா வந்து ஒரு சென்டர்ஸ் எல்லாம் நல்லா போச்சு அந்த படம். உண்மையை வந்து பிரதிபலிக்கிற ஒரு படம் அது ஒண்ணு. அதான் நான் நினைச்சேன். அதாவது இந்த இந்த சீரியஸான காட்சிகளுக்கு இடையில
அந்த நேச்சரை காமிச்சதான் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது சார். அதை நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் நான். இவ்வளோ அதாவது நீங்க வந்து இந்த எனக்கு என்னமோ அந்த நேச்சரை காமிக்காம இருந்திருந்தா ரொம்ப டெம்போவா போயிருக்குமோ அப்படின்னு ஒரு தோணுது எனக்கு. ஏன்னா எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. இவன் போய் கொடுப்பாரா, மாட்டுவாரா, எல்லாமே இருக்கு. அதை விட கடைசியில ஒரு ஐரணி என்னன்னா, எந்த இன்ஸ்பெக்டர் அந்த லாட்டரி சீட்டுக்காக ஏங்கினானோ அதே ஆள் வந்து இவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான் பாருங்க. அதான் அதுல தைரணி. எனக்கு சார் ரொம்ப இது வந்து பிடிச்சது. இந்த சொல்ல முடியல. என்ன சார்? டெஃபன் டம்புக்காக நான் ஒரு ஷோ போட்டோம் சார். ஆ, அது நம்ம ஆல்பர்ட் தேட்டர்ல அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கிளாஸ் தானே இப்படி டக 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 ஸ்கைல தூக்கி பண்ணுவாங்க. நான் வந்து படம் முடியிற தருவாயில தான் போனேன். உள்ள நுழையிறப்ப கரெக்டா அந்த காட்சி வந்துச்சு. கதவை திறந்து விடுறது. மொத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு மொத்த தேட்டர்ல இருக்கிற நாங்க ஒரு 200 பேர் எனக்கு படம் பார்த்தாங்க. ம். மொத்த தேட்டருக்கு அந்த குழந்தைகள் டெஃபன் டம் குழந்தைகள் எல்லாருமே எந்திரிச்சு கட கட கடவுன்னு ஆத்துனாங்க. அது நீங்க சொன்னது அதோட வீரியம் எனக்கு அப்ப புரிஞ்சது. நம்ம அதான் அடுத்த அதான். வச்சோம். ம். அது போய் சேர அந்த இடத்துல சேர்ந்துருச்சு சார். அதான் அதான் அதான். அதாவது ம். எந்த இன்ஸ்பெக்டர் அவனை சாகடிக்கணும்னு நினைச்சாரோ, அவனை ஒரு மோசமான கேஸ்ல போட்டு அவனை வந்து வெளியே வராம பண்ணணும்னு நினைச்சாரோ, அதே இன்ஸ்பெக்டர் அவனுக்கு கதவு திறந்து விடுற சீன் இருக்குல்ல, எக்ஸலன்ட் சார். அது அதாவது இந்த மாதிரி ஒரு ஒரு முரண் வந்து ரொம்ப கஷ்டம் அது. அதாவது நீங்க சொல்லாம சொல்லியிருக்கீங்க பல விஷயங்களை. ம். நான் இது நிறைய ரசிச்சேன். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். நான் ஏற்கனவே உங்கள்ட்ட இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் நானு. என்னையும் ஒரு கடைக்கோடி ரசிகனையும் மதித்து என்னை அழைத்து நீங்கள் பேசியதற்கு மிக்க மகிழ்ச்சி சார். சார் நன்றி சார், நன்றி சார். அடுத்து பாருங்க, உங்களுக்கு உமாபரதி மேடம் வந்துட்டாங்களா? என்ன சார்? உமாபரதி மேடம் வந்துட்டாங்களா? சரி சரி. வராங்க. ஓகே சார். அதுக்கு நன்றி, மிக்க நன்றி. அது ஒண்ணு. நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஓகே சார். தேங்க்யூ. நம்ம அபுதாபில இருந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, ரிஃபாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு ஆ. ஒரு வாழ்த்து சொல்லணும். வாங்க ரிஃபாய், மைக் ஆன் பண்ணுங்க. வாங்க. கேக்குதா சார்? கேக்குது. குறிப்பா படக்குழுவினருக்கும் டைரக்டருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கம் பாராட்டு. சார். மிக வணக்கம். அருமையான படம். அதாவது எப்பவுமே டிவியில பார்ப்பேன். எங்க வீட்ல ஒரு ஹாலுக்கு முன்னால பெரிய இது இருக்கு, ஷோர் ஒன்று இருக்குது. அப்போ ஒரு ப்ரொஜெக்டர் இருந்து முதல்ல ப்ரொஜெக்டர் பார்த்த படம் உங்க படம் தான் சார். எனக்கு இந்த தியேட்டர் எஃபெக்ட் கிடைக்குமே வேண்டி அதில் நான் பார்த்து அசந்தது, அதில் நடிக்க இருக்கக்கூடிய எல்லா கேரக்டருமே தத்துரூபமா அப்படியே வாழ்ந்துருக்காங்க. அதுல பாரதி சாருடைய அந்த உடம்புடைய அந்த அந்த பிசிக்கல் வந்து எப்படிதான் அவர் அப்படி கொண்டு வந்தீங்களே தெரியல. ரொம்ப டாப். அவர் எப்பவுமே மனசுல நிக்கிறாரு. அந்த அளவுக்கு இருந்தது கேரக்டரு. ஒரு பாதிரியார், ஒரு லாட்ரி விற்கக்கூடிய ஒரு பாய், அதே மாதிரி ஒரு சமூகத்துக்கு தேவையான முக்கியமான அந்த எசன்ஸை ரொம்ப கொண்டு வந்திருக்கு. ஒரு வாழ்வியல சிறப்பா சொல்லக்கூடிய படமா அவங்க படம் அமைந்திருக்குது. அதுல குறிப்பா நான் சொல்ல போறேன்னு சொன்னா, நீங்க போடும்போது அந்த பாட்டு, அது என்னுடைய ஃப்ரெண்ட், இந்த குடும்பத்திலும் அவர் பாடினாரு. அந்த பாட்டையும் அதுல சேர்த்து இருக்கிறத வந்து மிகவும் பாராட்டக்கூடியது. இந்த நேரத்துல என்ன சொன்னா அது தவறாகும் இல்லையா? அதுக்காக வேண்டி தான் இதை ஒண்ணு பதிவு பண்றேன். அந்த பாட்டை வச்சிருக்கீங்க, அந்த பாட்டை எடுத்து ரொம்ப அருமை. ரொம்ப நன்றி சார். இது போல சமூக வாழ்வியல ரொம்ப நாளாச்சு இந்த படங்கள்லாம் பார்த்து. ஜெய் பீம் மாதிரி படங்கள்லாம் இன்னும் வரணும் சார். ரொம்ப நன்றி. நான் இப்ப எனக்கு ஃபாஸ்டிங் திறக்கிற டைம் ஆகி போச்சு. அதான் கேட்டு முதல்ல வர்றேன். வாழ்த்துக்கள். உங்கள் குடும்ப அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தாமரைகள் சாருக்கு எனக்கு நன்றி சொல்லுங்க. வாழ்த்துக்கள் சார். வணக்கம். நன்றி ரிஃபாய் பாய். மாலதி பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சார் நான் 2-3 கேட்டுட்டேன். எனக்கு அதுக்கப்புறமா ஆன்சர் சொல்லுங்க. சார் மாலதி வந்து ஸ்டீஃபன் சாருடைய மனைவி. சூப்பர் சூப்பர். அதுல வந்து நம்ம சாதாரணமா வலது கை கொடுக்கறது இடது கை தெரியாது கூடாது அப்படின்றது நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க வந்து ஒரு டைலாக் வச்சிருக்கீங்களே, கொடுக்கும் போது கைய பார்க்காத கண்ணை பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எப்படி இதுல இருந்து தான் எடுத்தீங்களா? இந்த டைலாக் வச்சுதான் எடுத்தீங்களா? அது ஒண்ணு. அதுக்கப்புறமா நீங்க அந்த இப்ப வந்து எல்லாரும் நான் ஒரு 2-3 பேரோட ரிவைவ் படத்தை பத்தி விமர்சனம் பண்றாங்களா, அதை நான் பார்த்தேன். அது அவங்க சொன்னது என்னன்னா, படம் நல்லா இருக்கு, லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் நிறைய சினிமாத்தனமா இருந்தது அப்படின்ட்டு. எதை சொல்றாங்கன்னா, அந்த யானை வர சீனையும் சொல்றாங்க, மழை ஹெவியா பெஞ்சு அதுல லாட்டி சீட்டை அடிச்சு போயிட்டு ட்ரைனேஜுக்குள்ள விழுந்து அவர் எடுக்கிறாரு. அது இல்லாம இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
நீங்க அது எதை ஃபீல் பண்ணி நீங்க அந்த சீனை வச்சீங்க அப்படின்னா, நான் பார்க்கும்போது கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு லாட்டி சீட்டு அவ்வளோ பிறண்டு மழையில போயிட்டும் அடிபடாம அது கிடைக்குது அப்படின்னும் போது அது கொஞ்சம் ஒரு சினிமாத்தனமா இருந்தா மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. அது வந்து நீங்க அத சொல்லுங்க. இதுதான் எனக்கு. ஆனா எல்லாருமே வந்து அந்த நேர்மையாளரை பாராட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வச்சுங்க பாத்தீங்களா, அது வந்து அந்த பஞ்சு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி 3 மாசத்துக்கு உன்னோட எல்லாத்தையும் தள்ளி போட, உன்னோட நேர்மையை தள்ளி போடேன்னு சொல்லிட்டு அவங்க மாமா எனக்கு என்னன்னா நிறைய ஆக்ஷன் மூவியா நம்ம பார்த்துட்டே வந்தோம் சமீபத்துல. இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்குன்னா நம்ம நிறைய ஆக்ஷன் படம் பார்த்து ஒரு இதயம் முரளி படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது வசந்தது ஒரு ஹார்ட் டச் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த படம் பார்த்தப்போ ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி அதுதான் சரி இதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இதை மட்டும் நீங்க அந்த மழை சீன் மட்டும் எதை நீங்க வச்சு எடுத்தீங்க அப்படின்றது மட்டும் நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நன்றி. இல்ல இப்ப இந்த யானை சீன் வந்து ஒரு வணிக ரீதியா ஒரு குழந்தைகளுக்கு இந்த படம் நமக்கு வேணும். வெறும் நம்ம கருத்து சொல்ற படம் பிரீச்சிங்கா இல்லாம குழந்தைகளுக்கும் நம்ம அந்த ஒரு விஷயத்த சொல்ல போறோம். ஏன்னா அந்த படத்தை வந்து குழந்தையோட மொழியா தான் அந்த படம் ஆரம்பிக்கும். குழந்தைகிட்ட தான் கதை சொல்லும். ஸோ குழந்தைகளுக்கு நம்ம என்னென்ன என்டர்டைன்மெண்ட் கொடுக்க போறோம், ஒரு படத்துல எல்லாமே தேவைன்றப்ப குழந்தைகளுக்கு நம்ம என்டர்டைன்மெண்டா இப்ப அந்த கேரளா வனப்பகுதிக்குள்ள போறப்ப யானைகள் வந்து சூழ்ந்துருது. இயற்கை, மலை, திருடன், போலீஸ், யானை எல்லாமே அவனை தாண்டி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அவனுடைய அட்ரிப்ஸ்ல அது நான் வச்சிருக்கணும். அவ்வளவுதான். அது வந்து ஒரு சினிமாட்டிக் தான். அது இல்லாமையும் இருக்கலாம், அது இருந்தாலும் தப்பு இல்லை. ஏன்னா தேட்டர் முடுறாது. நீங்க ஓடிடில பார்த்திருப்பீங்க, பட் தேட்டர்ல பாத்தீங்கன்னா எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. அந்த யானை சீனை தேட்டருக்கு முடுக்கிறது என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் வந்து அந்த மலையில லாட்டரி சீட்டு அடிச்சுட்டு போகுது பாத்தீங்களா, அது வந்து எனக்கு அந்த கேள்வி புரியல. ஏன் அது நனையாம உருப்படாம அப்படியே ஃப்ளஷா இருக்குன்னு பாக்குறீங்கன்னா, அது நாங்க அது நாங்க மேல இது அது சினிமாட்டிக்கா தான் இருந்துச்சு. அதை நாங்க ஒட்டிதான் போட்டு நாங்க வச்சிருந்தோம். நாங்க நார்மலா போட்டு எடுத்தோம். அது போனோன்னு சுருண்டுருச்சு. ஆமா அதுதான் கேக்குறேன். போனோன்னு சுருண்டுருச்சு. 2-3 டேக். ஏன்னா மழை ஒரு 10 வாரம் தண்ணி வச்சு அடிக்கணும். எனக்கு வர ப்ரொடக்ஷன்ல பிரச்சனை ஆயிடும். நாங்க பார்த்துட்டே இருந்தோம். போகும் அப்படி சுருண்டுரும். தெரியாம போச்சு. அப்போ எங்க ஆர்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க, மேல ஒரு சின்ன தின் லேயர் போட்டுருவோம். அந்த லேயர் போட்டா உங்களுக்கு அது மடங்காம கசங்காம போகும் அப்படின்னாரு. பட் நான் அது ஒரு நிமிஷம் அடிச்சுதானே போயிடும். நீங்க அதை கிழியாதமே காமிச்சிங்க இல்லையா, அதுதான் எனக்கு ஒரு சினிமாத்தனமா தெரிஞ்சது. அது கிழிஞ்சு இருந்தாலும் அது சீட்டு தானே, அந்த நம்பர் தான். ஒரு நிமிஷம் நான் பேசலாமாங்க? அதனாலதான் சந்திர எதை சொல்றாங்க. ஆக்சுவலா என்னன்னா, இது நம்ம சினிமாக்குள்ன்றது இப்ப ஒரு தகவல் நியூஸ்ன்றது at the end of the day, like we are in கதை திரைக்கதை வசனம் இயக்கம்னு ஒண்ணு இருக்கு. கதை திரைக்கதை நம்ம சொல்லுவோம் ஸ்கிரீன் பிளே. அதாவது இன்னொரு காட்சிக்கு ஸ்கிரீன் எப்படி நகருது, அந்த ஸ்கிரீன் எப்படி பண்றோன்றது ஒண்ணு இருக்கு. என்ன ஒரே சீக்வன்ஸ் மாதிரி லைக் சீக்வன்ஸ் அங்க வைக்கலன்னா அந்த என்டையர் ஃபிலிம் would have become very flat. அது தேவை ஒரு கியூரியாசிட்டியே இருக்காது. ஜஸ்ட் லைக் அது பிளாட்டா முடிஞ்சிடும். at the end of the day என்னதான் ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அது அடுத்த கட்டத்துக்கு அது போகும். சோ இங்க ஸ்கிரீன் பிளே கதை எந்த அளவுக்கு முக்கியமோ ஸ்கிரீன் பிளே அந்த அது முக்கியம். சோ அந்த இடத்துல நம்ம இன்டர்வெல்ல அந்த ஒரு கியூரியாசிட்டி நம்ம பில்ட் பண்ணதுக்கு இன்டர்வெலுக்கு முன்ன அந்த கியூரியாசிட்டி நம்ம பில்ட் பண்ணா அது ஆகும். உட்கார்ந்தாங்க, அதுக்காக வெயிட் பண்ணாங்க. அது வெரி ஃபிளாட். சோ ஸ்கிரீன் பிளே நம்ம யோசிக்கணும். ஏன்னா எவ்வளவு பேர் அதை சொன்னாங்க. ஆக்சுவலா தியேட்டர்ல அந்த இடத்துல பயங்கர அப்ளோஸ் வந்தது. ஆக்சுவலா அப்ளோஸ் எல்லாமே தியேட்டர் அந்த எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. அது அப்பா அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு. நிறைய பேர் அந்த இன்டர்வெல் அப்ப வெளியே கூட போகாம தியேட்டரே நம்ம பாக்கணும் அப்படின்றது எவ்வளவு பேர் வெளியே கூட. சோ அது உண்மையாவே பாசிட்டிவ் ஒரு பிளஸ் தான் அமைஞ்சது. அது ஆக்சுவலா இல்ல அவங்க அந்த பதட்டம்லாம் கேட்கல. அந்த லாட்டரி கடை கிழிஞ்சிருக்கிறாங்க, மலையில ஊறி கொஞ்சம் நடந்திருக்கிறாங்க. ஆக்சுவலி என்னன்னா அது அதான் மேடம் என்ன சொன்னாங்க, எதுக்கு அவ்வளவு டிராமாட்டிக் மலையில அடிச்சுட்டு போச்சு அதான் கேக்குறாங்க. ஏன்னா அந்த இடத்துல தேவைப்படுது. ஆடியன்ஸ் அந்த காட்சிக்கு நகர்த்துறதுக்கு இது அவங்க மாற்ற இல்லையே
கிடைக்காதா? ஸோ அந்த இடத்துல அந்த பின்னாடி உட்காந்துருக்க சீட் முன்ன வராங்க. ஏன்னா ஜனங்களும் ஆடியன்ஸும் எதிர்பார்க்கறாங்க அந்த இடத்துல தயவுசெய்து எப்படியாவது அந்த லாட்டரி சீட் கிடைச்சிடணும் அப்படின்னு. ஏன்னா எவ்வளவு பேரோட மைண்ட் வாய்ஸ் அந்த இன்டர்வெல்ல பேசின பேச்செல்லாமே என்னன்னா, லாட்டரிமா இல்ல இங்க இருந்து கதை வேற எங்க நகர போகுது, அடுத்து இது இல்லாம வேற லாட்டரி மிஸ் ஆயிடுச்சுன்னா வேற என்ன பண்ண போறாரு அவரு அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு. கத்துட்டாங்க எந்திரிச்சு ரேவதி படம் தேட்டர்ல படம் பாக்குறப்பெல்லாம் எந்திரிச்சு கத்துட்டாங்க ஐயோ அப்படின்ட்டாங்க. படத்துலாம் வந்துச்சு இந்த கூடு மணிக்கு நம்ம சினிமாட்டிக்கா அந்த இடம் சொல்ற செய்தி என்னன்னா, நீங்க என்னதான் சக்சஸ்ஃபுல் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சா கூட சூழ்நிலைகள் எப்படி வேணா மாறும். சூழ்நிலைகள் எப்படி வேணா மாறும். அந்த சூழ்நிலை மாறும் போது இவன் அவனை அதிகணும்னு நினைச்சான், அவன் இவனை நடிக்கணும், போலீஸ்காரன் இவனை தெரிஞ்சுட்டு போறான், எத்தனை பேர் தெரிஞ்சுட்டு போனா சூழ்நிலை மாறிடுச்சுன்னா ஒண்ணுமே இல்லாத போயிடும். ஒரு பெரிய இது இருந்தாலும் ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னா டக்குன்னு எல்லாமே போயிடுது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் சூழ்நிலை இயற்கையில சூழ்நிலை அது நம்ம கையில இல்ல. அந்த ஒரு செய்தியா அது சொல்லுது அந்த இடம். இதுல மேடம் அது கேட்கல, அது ஏன் நீங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட் என்னன்னு வந்து அது வந்து ஒரு தீவிரத்தை ஒரு போற மாதிரியே இருக்கும். தெளிந்த ஆறுல வந்து ஒரு ஓட்டம் போறதுல வந்து பிடிச்ச ஷாட். அது ஷார்ட்டா விசுவலா பீட்டியா இருக்கும். அது லாஜிக்கா கொஞ்சம் இதுதான் நமக்கு அந்த சில ஸ்வீட் மிஸ்டேக் சொல்லுவாங்க, அந்த ஸ்வீட் மிஸ்டேக்கா எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, அதான் நீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருந்தாலும் அதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசரு எல்லாருமே சைபர் கிரைம் ஆபீசரு யானை எல்லாமே வந்து அவருக்கு வந்து துணை புரியுற மாதிரி மழையும் அவருக்கு துணை புரியுது. எல்லாமே வந்து நல்லதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க முடிச்சிருக்கிறீங்க. அது புரியுது. இருந்தாலும் இது ஒரு சினிமாட்டிக்கா இருந்ததேன்னு நான் இந்த கொஸ்டின் கேட்டேன், புரியாம இல்ல. ரொம்ப நன்றி. வாங்க சார் பேசுங்க. வாழ்த்துக்கள் சார், நன்றா சார். ரொம்ப சூப்பரா மூவி. நேத்தா ஃபுல்லா பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நான் சினிமா ரசிகர், நல்ல சினிமா ரசிகர். கடைசியா நான் பார்த்தது வந்து அமரன், மெய்யழகன், பேபி, பேபி, இது மாதிரி நல்ல படங்களை தான் நான் பார்த்தேன். வீட்டுல தான். ஆமா சார், உங்க படமும் வெரி வெரி குட், வெரி ரியல் குட் மூவி. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸ்டார்ட் டு ஃபினிஷ் நல்லா பார்த்தேன். அனன்யா கேரக்டர் அற்புதம் சார். அனன்யா கேரக்டர் அவங்க கோபம் ஆற்றாம எல்லாம் சூப்பரா செலக்ட் பண்ணிருக்காங்க, சூப்பரா நடிச்சிருக்காங்க பொண்ணு. என்னுடைய ஸ்போர்ட் ஒன்லி ஃபார் தட் அனன்யா கேரக்டர். நெக்ஸ்ட் தான் நம்ம சமுத்திரக்கணி வருவார். ரொம்ப நல்லவரா காண்பிட்டீங்களோட கோபம் கூட எனக்கு வருது. அவர் மேல ரொம்பவும் நல்லவரா இருக்காரு, இவ்வளவு நல்லவரா இருக்கணுமா? கடைசியா பாரதி ராஜா சொல்லுவாங்க 50-50 எடுத்துக்கலாம்னு சொல்லுவாரு. அதுக்காக வந்திருக்கலாமே எனக்கு தோணுது. இப்படியே ஒரு மனுஷன் விட்டுடுவாரு. இப்படியே ஒரு 1.5 கோடி படத்தை குடும்பம் நல்லாடுது, இப்படியா விட்டுட்டு இவ்வளவு நல்லவராக இருப்பாரு அப்படின்னு ஒரு கோபம் எரிச்சல் எல்லாமே வந்தது சமுத்திரக்கணி மேல. அதை விட அந்த பொண்ணு அனன்யா அவங்க கோபம் ஆட்டம்னா பையனுக்கு பொண்ணுக்கு டாக்டர் செலவு இருக்கு, அந்த கடை வாங்கியிருக்காங்க, தம்பிய துபாய்க்கு அனுப்பணும், அங்க சித்தப்பா ஒரு இளவரசர் தூண்டி விட்டுனே இருக்காரு, ஷேர் மார்க்கெட்ல பணம் பண்ணலான்றாரு. இவ்வளவு இருக்குன்னு அந்த பொண்ணு ரொம்ப அழகா காமிச்சிருக்கேன், அழகா போர்ட்ரேட் பண்ணிருக்கீங்க. சூப்பர் டைலாக். பாரதி ராஜா கொண்டு வந்து நிக்க வச்சது ரொம்ப சந்தோஷம். வெரி கிரேட் டைரக்டர். அவர் நீங்க கொண்டு வந்து நீங்க அவர் ஹேண்டில் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாழ்த்துக்கள். ஐ என்ஜாய்ட் எவ்ரி பிட் ஆஃப் த மூவி. எனக்கு குறைகிறேன்னு சொல்ல மாட்டேன். ராமையா ஆக்சுவலி தம்பி ராமையா கேரக்டர் தான் நம்ம எல்லாருடைய சொல்லி ஒரு டைரக்டர் சொல்லுவார். மாமா என்ன நினைக்கிறாரு, மச்சான் நினைக்கிறாரு, பொண்ணு நினைக்குது, மாமி என்ன நினைக்கிறாங்க, என்ன நான் நினைக்கிறாங்க அவர் கேரக்டர்னா சொல்லி ஒரு 5 நிமிஷத்துல படம் பண்ணி அவர் கேரக்டர் ஆடியன்ஸ் புடி வச்சீங்க. ஐ லைக் தட். நாசர் another character, very good character. அறம் பத்தி ஜெயமோகன் நிறைய புக் எழுதியிருக்காரு. அறம் சார்ந்த மனிதர்களை பத்தி நிறைய எழுதுறாரு. அதுல ஒரு கேரக்டர் தான் பாய். ஒரு பாய் சோப்பு கணக்குல ஒரு பாய் வருவார். சோப்பு கணக்குல ஒரு டீ போடுற பாய் ஹோட்டல் அடிச்சு இலவசமா சாப்பாடு போடுவார். அந்த கேரக்டர் ஞாபகப்படுத்துது. அதுல எல்லாமே அறம் சார்ந்த மனிதர்களா இருப்பார். அவரை அறம் புத்தகத்துல வர்ற அவ்வளவு பேர் அறம் சார்ந்த மனிதர்களா இருப்பாங்க. யானை டாக்டரு, அப்புறம் கோட்டி, வணங்கான் எல்லாமே அறம் சார்ந்த மனிதர்களை
அனைவரும் இருக்கு, அறம் இருக்கு. ஆமா, இந்த கேரக்டர் எல்லாம் நினைவைக்கிறதுனாக்கா அறம் சார்ந்த மனிதர்கள் நாம் நினைவைத்திருக்கோம். அந்த மாதிரி சமுத்திர கனியை நிக்க வச்சிருக்கீங்க. அதுக்கு கூட துணையா இருக்கிற அனன்யாவுக்கு பாராட்டுகள், டீமுக்கு வாழ்த்துக்கள். நல்ல வெரி குட் கலர்ஃபுல் மூவி. ஐ என்ஜாய் தி மூவி. தேங்க்யூ, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஆமா, சோப்பு கணக்கு ரொம்ப பிடிச்ச சிறுகதை சார். கடைசியா வந்து அந்த படத்தை மொத்தமா போடுவாங்கல்ல, அது ரொம்ப பிடிச்ச சிறுகதை. ஆனா நான் வந்து இந்த வைக்கம் முகமது பஷீருடைய ஒரு சிறுகதை, வைக்கம் முகமது பஷீர் இருக்காருல்ல, அவருடைய சிறுகதை தான் நான் எடுத்தேன். அந்த திருடனோட கதை பிளாஸ்டிக்கு அவரோட கதை தான் எடுத்தேன். அவர் வந்து கல்கத்தா சாப்பிட போயிட்டு திருடன் பெயர் கருணை. அது ஆமா, கருணை. அந்த கதை தான் கிளைமேக்ஸ் சொல்லுவாங்கல்ல, அவர் திருடன் பெயர் என்னவாக கேட்கல, ஒருவேளை அவர் வந்து கருணை அல்லது கடவுளாக இருக்கும்ட்டு. அதுதான் நமக்கு பிளாஸ்டிக்கு காரணம். அந்த பிளாஸ்டிக் தான் எடுத்தேன், அந்த கதையை தான் எடுத்தது. அது அவருடைய நாதர் வர சீன் எல்லாமே அருமையா இருந்தது. அவரு பிளாக் ஆரம்பிச்சு, ஒரு டவர் பிளாக் ஆரம்பிச்சு, அந்த சுத்தி வர சீன் ரொம்ப வெரி குட் லொகேஷன். ரொம்ப நல்லா என்ஜாய். நாசர் சீன் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரும். ரொம்ப பிரமாதம் படிச்சது. நல்லா எடுக்கிறாரு, நல்லா எடுத்திருந்தீங்க. தேங்க்யூ சார். சின்ன பையன் ரொம்ப நல்லா படிக்கிறார். சின்ன பையன் வரேன், நான் ஒரு நிமிஷம் அவனை கூப்பிடுறேன், வரேன்னா. ஆமா, அந்த பையன் நல்லா நடிச்சிருந்தார், நல்லா ஒழுங்கு. அந்த குழந்தைகள் அருமையான குழந்தைகள் சார், ரொம்ப அருமையான குழந்தைகள், 2 குழந்தைகள். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். பிரேமா மேடம் இருக்கீங்களா? பேசுறீங்களா பிரேமா மேடம்? சார், உமா பாரதி டைரக்டர் பேச சொல்லி ஏற்கனவே சொன்னாரு. உமா பாரதி பேசின பிறகு வாங்க உமா பாரதி மேடம் வாங்க. இல்ல ஓகே. இனிய வணக்கம் சார். வணக்கம் மேடம். எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருமாணிக்கம் அந்த குழுவினருக்கே மொத்தத்துல ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும். ஏன்னா அதுக்கு வந்து முதல்ல கல்யாணி ஸ்ரீதருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்களோட விமர்சனம் பார்த்த பிறகுதான் நான் உண்மையிலே இந்த படத்தை பார்த்தேன், அதை சொல்லணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் படம் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட பேசினேன், அதுக்கப்புறம் தான் என்னோட விமர்சனமும் நான் வந்து அனுப்ப முடிஞ்சுது என்னால. அதனால முக்கியமா என்னன்னா, எனக்கு மகாகவிய நிறைய இடத்துல இந்த படம் வந்து ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துண்டு பண்றது. நீங்க 2 இடத்துல மகாகவிய காட்டுவீங்க. அதுல அந்த புஸ்தகம் அவரை அடுக்கி வைக்கிற இடத்துல ஒரு பாரதியார் கவிதைகள் ஒரு அப்படி அது எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு காட்டுறது. கடைசியில நாசர் வந்து அந்த சின்ன பையனா இருக்கும்போது அவருக்கு சொல்லி கொடுக்கும் போது அவருக்கு இந்த பாடலை சொல்லி அவர் வந்து அந்த பையனை வந்து திருத்துவாரு. அது வந்து ஒரு நல்ல ஒரு டச்சிங்கா இருந்தது. ஏன்னா இதுல ஹோதால இது ஒரு பாராட்டு உங்களுக்கு. நிறைய இடங்கள்ல இந்த மத நல்லிணக்கம் முக்கியமா அதுக்கு இந்த படம் வந்து ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்கு. அந்த கதாநாயகப்பட்டவன் வந்து முதல்ல ஒரு இஸ்லாமியரால வளர்க்கப்படுறாரு. 2வது பாத்தீங்கன்னா அவர் மனைவி குடும்பம் எல்லாரும் வந்து ஒரு இந்துவா இருக்காங்க, அந்த திருநீர் பூசுறாங்க, அந்த சாமிய முருகனுக்கு நேர்ந்துக்கிறாங்க, வழிபடுறாங்க, இது எல்லாம் இருக்கு. அதே சமயத்துல கிறிஸ்தவ பாதிரியார் வந்து வாரம் வந்து ஒரு ஆற்றுப்படுத்துதல் அந்த மாதிரி அந்த குழந்தைக்காக ஒரு ஜபம் பண்ண வராரு வீட்டுக்கு. எனக்கு அந்த கடைசியில இந்த தன்னை அறிதல் அதுதான் வந்து இந்த கேரக்டரோட ஸ்பெஷலிஸ்டிக்கா நான் பார்த்தேன். தன்னை அறிதல்ன்றது வந்து ஒரு மனிதனுக்குள்ளுமே வந்து ரொம்ப முக்கியமான தேடல். தன்னைத்தானே ஒரு மனிதன் எப்ப தேடுறானோ அப்பதான் அவன் முழு மனிதனாகிறான் அப்படின்றது இந்த படம் கொண்டு வர்ற மெசேஜா நான் வந்து பாக்குறேன். என்ன அதுதான் வந்து மெயினா எப்படின்னா, அந்த தன்னை உணர்ந்து அந்த கதாநாயகன் செய்கிற நன்மை வந்து ஒரு எல்லாராலையும் பாராட்டப்படுறதுனாலையும், அதனால அந்த கதாநாயகன் தான் உயர்ந்ததாக தான் நினைக்காமல் ஒரு தன்னடக்கத்தோட இது வந்து பொதுவான நன்மை அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல், இது நம்ம பணம் இல்லைன்றதுல ஒரு உறுதியா இருக்காரு பாருங்க. நான் என்னோட விமர்சனத்துல கூட சொல்லியிருந்தேன், நச்சை வாயிலே புணர்ந்து நண்பன் ஊட்டும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னு பாரதியார் பாடுவாரு. அதே மாதிரி ஒருத்தரா அவரை வந்து பாய்சன் பண்ண முயற்சித்துட்டே இருந்தாலும்
அதை விட்டு வெளியில வந்து தன்னுடைய ஸ்டாண்ட்ல அவர் நிக்கிறாரு பாத்தீங்களா, அதுதான் அந்த கதையோட சிறப்பு. நான் இப்படித்தான் அப்படின்னு. முக்கியமா அந்த ஒரு இடம் வந்து நீங்க அது தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாம செஞ்சீங்களான்னு எனக்கு தெரியல. நானும் அந்த விமர்சனத்திலையும் எழுதியிருக்கேன். என்னன்னு கேட்டா, தங்க பிள்ளை அப்படின்னு அந்த பேச்சு வராத அந்த பிள்ளை கிட்ட பேசிட்டே இருக்கும்போது, அப்பா நீ என்ன வேணா பண்ணுப்பா போப்பா அப்படின்னு அந்த பிள்ளை பேசுற மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு வசனம் வரும். ஆனா ஒரு திக்குவாய் பேச வராத ஒரு குழந்தை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அப்பாவோட கதையை கேட்டு பேசிடுத்தோ அப்படின்னு ஒரு இடத்துல அந்த இடத்துல நினைக்க வைக்குது அந்த படம். அத வந்து ரியலிஸ்டிக்கா நம்ம கூட ஆடியன்ஸ் தயார் அப்படின்ற ஒரு இடம் வந்து அது ரொம்ப டச்சிங்கா இருந்தது. நான் அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி எழுதியிருந்தேன் கண்டிப்பா. அதே மாதிரி நிறைய பாரதியோட தாக்கங்கள், நிறைய பாரதியோட பாடல்களை நிறைய எழுதினேன். இங்க எல்லாரும் நிறைய பேச வேண்டி இருக்கிறதுனால நான் இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் மேலும் வந்து இந்த மாதிரியான மக்கள் அடுத்த தலைமுறையினர் நல்வழிப்படுத்துற மாதிரியான படங்கள் நீங்க நிறைய தரணும் அப்படின்னு எல்லாரையும் நான் வாழ்த்தி விடைபெறேன். நன்றி. MIM குழுவுக்கு சிறப்பான நன்றி. இந்த அடுத்த கதை சொன்னேன் மேடம். நான் அடுத்த கதை சொன்னேன் மேடம். என்னங்க சார்? அடுத்த கதை ஒன்று சொன்னேன். அடுத்த கதை சொன்னீங்கல்ல, ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒரு அரை மணி நேரம் இன்னைக்கு நந்தா சார் வந்து அவரோட அடுத்த படத்தை பத்தி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப அருமையான, அதை வந்து நல்ல செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுல அவர் உறுதியா இருக்காரு. அந்த ஒரு கொள்கைக்கு ரொம்ப பாராட்டுகள் சார். ஏன் தெரியுமா, இன்னைக்கு இருக்கிற தலைமுறை ஆமா காமெடி, சீரியஸ், செய்தி, இந்த மூணுமே நீங்க சொன்ன கதையில இருந்தது. இதுதான் மக்கள் விரும்புறது. நான் உட்கார்ந்து ஸ்டீஃபன் சார் முதல்ல எடுத்த போதே அழகா ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தாரு பாருங்க. இன்னைக்கு வந்து ரீல்ஸும் ஷார்ட்ஸும் பாக்குறவங்க தான் ஜாஸ்தி. என்னையும் சேர்த்துக்கிறேன் நானு. ஏன்னா ஒரு யூடியூப நான் பாக்குறேன் அப்படின்னாலே முதல்ல அதை டச் பண்ணுவேன். இது எத்தனை நேரம் ஓட போறது அப்படின்னு முதல்ல நான் பார்த்துப்பேன். பார்த்துட்டு அதுல உள்ள செய்திகளை மட்டும் அப்படியே எடுத்துட்டு அடுத்த இதுக்கு கடந்து போறேன். ஏன்னா இது வந்து இன்றைக்கு எல்லாருக்கும் இது வந்து ஒரு யதார்த்தம் ஆயிடுது. அப்படி இருக்கும்போது ஸ்டீஃபன் சார் சொன்ன அதே தான் நானும் திருப்பி சொல்ல வரேன். நீங்க ஒரு இடத்துலயும் அதை கடந்து கடந்து போய் அந்த இடத்துல ஒரு செய்தியை வைக்கிறீங்க. இந்த படம் முழுக்க நான் அதையும் என்னோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே அதான். திரைப்படம்ன்றது சமுதாயத்துக்கு செய்தி சொல்றதா இருந்தாலும் படம் முழுக்கவே செய்தியா இருந்தது வந்து திருமாணிக்கம். அதுல வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அது உங்களுக்கு எல்லாரையாலையும் இந்த மாதிரி சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் ஒரு சீன்லயும் ஒரு செய்தி இருக்கு இந்த படத்துல. அதை என்னால ஸ்பெசிஃபை பண்ணி இன்னொரு பெரிய 10 பக்க விமர்சனமாவும் எழுத முடியும். நான் அது தனியா இன்னொரு நாள் எழுதி தரேன். இப்ப அது பேசுற நேரம் இல்ல. இது எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கிற நேரம். கண்டிப்பா இந்த மாதிரியான மக்கள் கிட்ட இந்த கடைசியில சொல்லுவான் தெரியுமா, எல்லாருக்குள்ளயும் ஒரு மாணிக்கம் இருக்கான், அவன் எப்ப வெளியில வர்றான் அதுதான் வந்து நஜம் அந்த இடத்துல. சோ அந்த மாதிரியாக ஒருவருக்குள்ள உள்ள நல்ல குணங்கள் உங்கள் படங்கள் மூலமாக வெளிவர்றது. அதுல நீங்க சொல்லியிருப்பீங்க, ஒரு சிங்கப்பூர்ல ஒருத்தர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது நான் இந்த படத்தை பார்த்துட்டு அந்த அக்ரிமெண்ட்ல நான் சைன் பண்ண மாட்டேன், இது ஒரு தேவையில்லாத அக்ரிமெண்ட்னு நான் உணர்றேன், இந்த படத்தை பார்த்த அப்புறம் நான் அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண மாட்டேன்னு ஒரு இது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அது உங்க படத்தோட வெற்றி. அதே மாதிரியான நிறைய வெற்றி நீங்க தரணும் அப்படின்னு. அவர் பேரு கபூர். அவர் வந்து மலேசியால இருக்காரு. அந்த தம்பிக்கு வந்து 21 வயசு. அவர் சொன்னார், நான் ஒரு கையெழுத்து போட்டா எனக்கு 2.5 கோடி கிடைச்சிருக்கேன் சார். ஆனா அவங்க படம் போட்டவனா அந்த கையெழுத்து தப்பான கையெழுத்து புரிஞ்சுக்கிட்டு நான் போடல. அவர் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவர் பேர் கதிர். என்ன வயசு, என்ன படம் ஏஜ்னு கேட்டேன். 21 நான் 21 சொன்னான். ஒரு இளைய தலைமுறையை அந்த படம் பாதிச்சிருக்காரு. நம்ம நோக்கம் அதுதான், அது ஜெயிச்சிருச்சு. அதுதான் வெற்றி சார், அதுதான் வெற்றி. அப்ப நிறைய யங் பீப்புள் வந்து இந்த படத்தை பார்த்து நிறைய உங்களுக்கு இன்ஸ்டால எல்லாம் குறிப்பா எனக்கு இந்த படத்துக்கு பிறகு நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நான் உங்ககிட்ட வேலை செய்யறேன். கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேர் எனக்கு வந்து ஒரு ரெஸ்யூம் அனுப்புறாங்க, அவங்களோட ப்ரொஃபைல் அனுப்புறாங்க. ஸோ யங் பீப்புள்கிட்ட இந்த படம் போய் சேர்ந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். பாரதியும் கொண்டு போய் சேர்க்கிறீங்க, அதுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. MIM டீமுக்கு சிறப்பான நன்றி. வணக்கம். நன்றி உமாபாரதி மேடம். பிரேமா மேடம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இயக்குனருக்கும் நடிகருக்கும் திரைத்துறையை சேர்ந்து இங்க பங்கு கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கமும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பேசுற மாதிரி நிறைய செய்திகள், நல்ல செய்திகள். முதல்ல அந்த குழந்தை வந்து டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க, குடும்பம்னா என்ன, ஃபேமிலின்னா என்ன. அந்த குழந்தை அப்பாவை பத்தி, அம்மாவை பத்தி, எல்லார பத்தி அந்த குழந்தை வந்து எழுதுற மாதிரி. அந்த மாதிரி எல்லாம் ஒரு மெசேஜஸ் வந்து இன்னைக்கு வந்து பள்ளிகளில் சொல்லி கொடுக்கப்படுகிறதா அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க வேண்டியது. அதுக்கு அடுத்தது அந்த குழந்தைகளுடைய நிலைமை, அந்த அம்மா வந்து எப்படி வந்து வளர்க்குறாங்க, எல்லா விஷயங்களையும் அம்மா கிட்ட பகிர்றது. அம்மா எப்படி இருக்காங்க, தன்னுடைய புருஷனுக்கு அந்த கடனை பத்தி தெரிஞ்சதுன்னா அவங்க சங்கடப்படுவாங்கன்னு அந்த கடன்காரங்களை அவங்களுக்கு தெரியாமையே அந்த வீட்டில் எத்தனை பெண்கள் இது மாதிரி எல்லாம் சூழ்நிலைகளை எல்லாம் எப்படி வந்து கடத்துறாங்கன்றது. அந்த மாமியார் அவங்க வந்து ஏன்பா நம்ம குடும்பத்துல கஷ்டம் இருக்குது, நம்ம தான் விக்கல இல்ல அந்த லாட்டரி சீட்டை நம்ம வந்து எடுத்துக்கிட்டா என்னன்னு சொல்லும் போது, நீங்க எனக்கு அனாதைன்னு நினைச்சுதானே பொண்ணு கொடுத்தீங்க, என்னுடைய நல்ல குணத்தை பார்த்து தானே பொண்ணு கொடுத்தீங்க அப்படின்னு அந்த கேட்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கேரக்டரும் அந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது 24 கேரட் கோல்டு மாதிரி அது பண்ணிருக்கீங்க. அந்த யங் சாப் அவருக்கு வந்து துபாய்க்கு போகணும், அக்கா சொல்லிட்டாங்க எப்படியாவது மாமாவை பிடிச்சிட்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த ஓடுறது. அந்த டிஜிட்டல் இதுல வந்து அதை கண்டுபிடிக்கிறவங்க வந்து மனசு கேட்காம அவன் நல்ல காரியத்துக்காக போறான், அதனால நான் மாத்தி மாத்தி தான் டைரக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது. அவர் பாரதி ராஜா நம்ம காசு கொடுக்காமயே நம்மளுக்கு கொண்டு வந்து இந்த லாட்டரி சீட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது இதுல நீ 50% எடுத்துக்கோன்னு சொல்றது. சாதாரணமா கிராமங்கள்ல இன்னுமே அது மாதிரி நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. சீனரிஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து அந்த பக்கம் இருந்திருக்கேன், அதனால ஒரு குமிளி, தேனி, நம்ம இந்த ஏரியால எல்லாம் நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி சாலைகள், இந்த மாதிரி இது எல்லாம் வந்து பார்த்திருக்கிறதுனால நிஜமாவே இருந்தது. அந்த இடத்துல வந்து அவங்க வந்து எப்படி வந்து இவரை வந்து சிதை வைக்கிற மாதிரி கட்டி போடுறாங்க. இவர் சின்ன வயசுல எப்படி அந்த கட்டையெல்லாம் அவுத்தாரோ அந்த மாதிரி அவுத்துட்டு அது வந்து தப்பிக்கிறாரு ஃபார் த குட் ரீசன் அப்படின்றத காமிச்சிருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப வந்து சிறப்பா வந்து அப்ரிஷியேட் பண்ற மாதிரி விஷயங்கள். அந்த மழை சீன் கூட, அதாவது இயற்கை கூட இவருக்கு உதவி செய்து அதை அடிச்சுட்டு போயிருக்கலாம் சாக்கடையில, ஆனா அங்க ஒரு செடி இருந்து அந்த லாட்டரி சீட்டை தாங்கி பிடிக்குது. நிறைய வந்து யானைகள் அந்த பக்கம் வரும், அடிக்கடி நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்திருக்கோம். காடுகள்ல வந்து அந்த மலையில கிராஸ் பண்ணும்போது வண்டிகளை வந்து மறிக்கும், இல்ல காடுகளை மேயும். அந்த மாதிரி வந்து அந்த சீனும் ரொம்ப நேச்சுரலா இருந்தது. அது எப்படி வந்து காப்பாத்துது, இல்லைன்னா அந்த நேரத்துக்கு அவங்க போலீஸ் வந்து புடிச்சிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க. இப்படி இயற்கை வந்து நமக்கு துணை செய்யும். நாம நல்ல ஒரு காரியத்துக்காக நல்ல மனசோட நம்ம போகும் பொழுது அது இயற்கை வந்து நமக்கு கட்டாயம் நமக்கு வந்து காவல் இருக்கும் அப்படின்றதுக்கு அது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருந்தது. அதே மாதிரி அந்த காவல்துறை அதிகாரி எப்படியாவது வந்து கேஸ போட்டு அந்த 1.5 கோடியை பிடிக்கணும்னு கீழே இருக்கிறவங்க அவரோட லைக் மைண்டட் பீப்புளுக்கெல்லாம் சொல்லி அந்த இடத்த வர்ற ஆளையே நாளைக்கு வந்து இவருக்கு செக்யூரிட்டியா அந்த கதவை திறந்து விட்டு அவருக்கு காவல் நிக்கிற அளவுக்கு கடவுள் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு டேக்அவே மெசேஜ் அதுவும் இருந்தது. அந்த நாசருடைய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நான் தப்பு பண்ணலப்பா, நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அது தெரிஞ்சுதான் வந்து இது இப்படி இருக்கணும் அப்படின்னு அவனை பிளஸ் பண்றது. இது வந்து நம்மள காமிச்சு கொடுக்காம, நம்ம திருடன்னு சொல்லாம நம்மள நல்லா வளர்த்தவருக்கு நம்ம நன்றி கடனோட இருக்கணும்னு அந்த குழந்தைக்கு அந்த கதையை சொல்றது. பேசாத குழந்தை, அந்த பேசுறதுக்கான நிறைய செலவு இருக்கு அப்படின்றதுனாலதான் அந்த தாயுமே நம்ம குழந்தைய காப்பாத்த வேணாமா, நம்ம கடனை அடைக்க வேணாமா, நமக்கு பணம் இருக்குதான்னு அந்த மனைவி சாதாரணமாக எந்த பெண்ணும் அப்படித்தான் இருப்பாள். ஏன்னா காசு கொடுத்து டிக்கெட்டை வாங்கல, இதுக்கு எதுக்கு மெனக்கிட்டு இப்படி போய் இத்தனை இன்னல்கள் அவர் அனுபவிக்கணும், நம்ம வீட்டுல இவ்வளவு அப்படி ஒரு சாதாரண மனுஷியா அவங்க இருந்தாலும் அந்த குழந்தைய அவ்வளவு செலவு பண்ணி பேச வைக்க வேண்டிய குழந்தை கூட இந்த கதையை கேட்ட பிறகு பேசுது அப்படின்ற மாதிரி செய்தி தான் நான் எடுத்துக்கிட்டேன். சரியாயிடுச்சு, அந்த குழந்தைக்கு சைக்கலாஜிக்கலா அது சரியாயிடுச்சு. தம்பி ராமையா அவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே வினோதய சித்தம் அப்படின்றதுல இந்த 2 பேர் ரொம்ப அசத்தி இருப்பாங்க. சமுத்திரக்கனியும் தம்பி ராமையாவும் அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. இந்த இடத்துல வந்து தம்பி ராமையா அப்படியே ஒரு ஜெனரல் பப்ளிக், ஒரு ஆர்டினரியா ஆவரேஜ் மேன் எப்படி வந்து நினைப்பானோ அதையெல்லாம் வெளிப்படுத்துற மாதிரி அந்த சீன் அமைஞ்சது. ஒரு இயக்குனர் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கிற இந்த படத்தை கல்வித்துறையில் உள்ள அதிகாரிகளையும் கல்வி அமைச்சரையும் அணுகி இந்த படம் அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் திரையிடப்படுற மாதிரி ஒரு நடவடிக்கை நீங்க எடுத்தீங்கன்னா இன்னுமே
நான் போய் பார்த்தேன் மேடம், அன்பில் உதவியா வயசுலாம் பார்த்துருக்கோம். பட் அது அப்படியே கடப்புல கிடக்குது. நான் ஒரு ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். அன்பில் வயசை மீட் பண்ணோம், எல்லாரும் போய் பார்த்தோம். அதுக்கான ப்ராசஸ் நடக்குதே ஒழிய அதுக்கு ரிசல்ட் ஒன்றும் வர மாட்டேங்குது. இல்ல பார்ப்போம். இப்ப வந்து தேர்வு நேரமா இருக்கிறதுனால அவங்க அதுக்கான அனுமதியை கொடுக்கறதுல சில பிரச்சனைகள் இருக்கும். நீங்க மே ம். மாதத்துக்கு பிறகு தயவு ஆமா செய்து அன்பில் பொய்யாமொழி சார் ரொம்ப நல்ல டைப். அவர் ஆமா அவ்வளவு பெரிய பாரம்பரியமான குடும்பத்தில் வந்து இந்த சின்ன வயதிலேயே அமைச்சர் ம். ஆனவர். அவர் திருச்சியில இருந்ததுனால எனக்கு ஒரு முறை நான் அவரை பார்த்திருக்கிறதுனால எனக்கு நான் அதை சொல்றேன். நிச்சயமா வந்து நம்மளுக்கு அந்த அனுமதி வந்து இந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி கண்டிப்பா. இல்லைன்னாலும் தனியார் பள்ளிகள், தனியார் கல்லூரிகள்ல அதுக்கு உரிய அந்த தலைவர்களை பார்த்து இந்த படத்தை நீங்க வந்து அவங்களுக்கு போட்டு கொடுக்கணும் அப்படின்றத வந்து ம். நான் இது ஒரு வேண்டுகோளா உங்களுக்கு வச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் கண்டிப்பா. இயக்குனர், இப்படிப்பட்ட படங்களை ரொம்ப கொடுத்து நன்றி, ரொம்ப நன்றி. திரையுலகம் வந்து காலத்தின் கண்ணாடி மட்டும் இல்ல, ஒரு இலக்கியத்துல என்ன ஒரு இன்னைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனோ சுதந்திர போராட்டத்தை பத்தி நம்ம எல்லாம் படிச்செல்லாம் தெரிஞ்சிருக்க முடியாது. வஉசி கப்பலோட்டிய தமிழர்லாம் அந்த மாதிரி இது நல்லவர்கள் வாழ்வார்கள் அப்படின்ற ஒரு கிரேட் மெசேஜ் எடுத்துட்டு போயிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அவரை சூப்பர். தம்பியும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சந்திரன் லைன்ல இருக்கீங்களா? லைன்ல நன்றி இல்ல போல. நன்றி நன்றி மேடம். நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. அதான் மேடம், வாங்க பேசுங்க. மைக் மைக் மேடம் வாங்க, பாவா, மைக் மியூட் வெரி பண்ணுங்க. சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். சாரி மேடம். மேடம் முதல்ல லைன்ல வந்தாங்க. வணக்கம் திரு டைரக்டர் அவர்கள் அண்ட் சந்துரு ரெண்டு பேருக்கும். வணக்கம். சந்து லைன் இல்ல போல. இருக்காரு இருக்காரா? இப்ப இருக்க லைன்ல எல்லாரும் வணக்கம். வாங்க 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 நிறைய வாங்க. நிறைய பாயிண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ம். எனக்கு முக்கியமா ஒண்ணு சொல்ல வேண்டியது வந்து இந்த அம்மா கேரக்டர், அதாவது ஹீரோயின் சமுத்திரக்கனியுடைய ஒய்ஃபா இருந்தவங்க, அது ரொம்ப நல்லா காட்டுனீங்க சார். இப்ப பெண்ணுனால இந்த லேடிஸ் தான் கெடுக்கிறது, ஆம்பளைங்கள இந்த இது கமிஷன் வாங்க சொல்றதோ இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு ஒரு ஒரு சாரார் சொல்லுவாங்க. ஆனா இந்த கதையில நீங்க எப்படி சொல்லிருக்கீங்கன்னா, அவங்க இனிஷியலா இவர் போன் போட்டு சொன்னோடனே அப்படியாங்க நமக்கு கமிஷன் எவ்வளவுங்க கிடைக்கும், நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அப்படிதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னும் பணம் கொடுக்கல, அந்த 200 ரூபாய் கொடுக்கல, அவர் கொடுக்க போறேன்னு சொன்ன போதுதான் அவங்க மாறினாங்க. சோ அது அந்த பாயிண்ட் ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஏன்னா நேரடியா சொல்லியிருந்தா ஒரு லேடி மேல பழி வர மாதிரி இருக்கும். அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது நீங்க எப்படி அது யோஜனை பண்ணி பண்ணீங்களோ தானா வந்ததோ கதையில தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சி. இந்த மாதிரி நிறைய மேல மேல இருந்த பிரபஞ்சம் தான், நம்ம ஒண்ணும் பண்ணல. அது ரொம்ப ரொம்ப நியாயமான அருமையான பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த கமிஷன் அந்த தாத்தாட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டிக்கெட்டை கஷ்டப்பட்டு போய் அதுல 200 ரூபாய் இப்ப கொடுங்க வாங்கிக்கிறேன்னாரு. நீங்க ஒருவேளை டைம் காரணமாக அது கட் பண்ணிட்டீங்களோ என்னவோ தெரியல, அது கொடுத்த மாதிரி காமிக்கல. அது ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் அதுதான். அப்புறம் இல்லையா, அது காமிக்கல. அது ஆனா அவர்கிட்ட இல்லாம கூட இருந்திருக்கும், அவ்வளவு ஏழ்மையில இருந்தாரு. சொல்ல வர அது. அப்புறம் இன்னொன்னு ஒரு சின்ன என்னுடைய ஃபீலிங் என்னன்னா, அந்த பாரத ராஜாங்கிறவர் நல்ல ஓல்டு மேனா காமிச்சிங்க. அந்த பிரெக்னன்ட் லேடி வந்து ஒரு சாதாரண வயசு பொண்ணு, அந்த பொண்ணுடைய அப்பாங்கும் போது அந்த கோரிலேட் பண்ண முடியல. இவர் he is very old manங்கிற மாதிரி நீங்க காமிச்சிருங்க. தாத்தாங்க அந்த வயசு வித்தியாசம். அவர் ஒரு 50s இருந்தா இருக்கிற மாதிரி அவருடைய மேக்கப் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இது கொஞ்சம் ஓல்டா தோணுச்சு. ஆனாலும் அவர் வரதராஜா ரொம்ப நல்லா நடிக்கிறவர் நமக்கு தெரியும். இன்னொரு விஷயம், அந்த ஜிபிஎஸ் இதுக்காக அவர் சந்துரு போய் அவர்கிட்ட பேசுவார் இல்லையா, 2 லட்சம் தரேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஒத்துக்கிறாரு இல்லையா. அப்புறம் இவரை வந்து மிஸ்லீட் பண்றாரு. என்னடா அது இப்படி காட்டியிருக்காங்களே இந்த மூவி, இந்த மாதிரி நல்ல மூவிக்குன்னு நான் நினைச்சேன். ஆனா எண்ட்ல அவர் சொல்லுவாரு. ஆனா எனக்கு என்ன ஒண்ணு தோணுச்சுன்னா, அவர் ஏன் அப்பவே நான் ஒத்துக்க மாட்டேன்பான்னு சந்துருட்ட சொல்லி இருக்கலாம்ல. அவரை இல்ல, அதுக்கு அப்பவே பதில் சொல்லிருப்பாங்கப்பா. அவ சொல்லியிருந்தாருன்னா, ஒண்ணு சினிமால டிராமா கிடைச்சிருக்காரு, அது ஒரு சினிமாட்டிக் விட்டுருங்க. இவர் போயிருப்பான், வேற வேலைக்கு போயிருப்பான், இது வேற வேலைக்கு போய் ட்ராக் பண்ண சொல்லி கேட்டிருப்பான், நடந்திருக்கும்.
அதை தடுக்கிறதுக்கு கூட நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கலாம். ஓகே ஓகே கரெக்ட், அது ரைட். மேடம் நீங்க சொன்ன இன்னொரு வேற விஷயம் ஒருத்தர் எல்லாருக்குமே சாரி இன்டரப்ட் பண்ண, எல்லாருக்குமே இங்க என்னன்னா அந்த ஒரு டைம் தேவைப்படுது. ஒரு விஷயம் ஒண்ணு ப்ராசஸ் பண்றது கூட ஒரு டைம் தேவைப்படுது. ஏன்னா இப்ப வந்து போலீஸா ஒருத்தர் இருக்கும் போது ஒரு விஷயம் சொல்லும் போது இது எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின் போது என்கிட்ட கேட்டு வந்திருக்கான் அப்படின்னா அந்த போலீஸ் கூட நினைப்பாரு, ஓ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னு. அந்த போலீஸ் கூட தான் போக போகதான் அவர் முழுசா புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா அந்த மச்சான் வந்து இப்ப என்னோட கேரக்டர், நான் போய் அந்த போலீஸ் கிட்ட ஒரு விஷயத்த ஓப்பனா கேட்கும் போது அவருக்கு அதோட இன்வால்வ்மெண்ட் கிடையவே கிடையாது. சோ ஓகே, எனக்கு நான் உங்களுக்கு இவ்வளவு கிடைக்க போகுது, அந்த டீல் என்ன, உங்களுக்கு வந்து 1.5 கோடி கிடைக்க போகுது, எனக்கு இவ்வளவு கொடுங்க, அதுதான் டீல். அந்த ஒரு சீன் கடக்க தான் போக தான் அந்த போலீஸும் கூட மாணிக்கத்தை பத்தி புரிஞ்சுக்கிறாரு. இவ்வளவு அந்த ஒரு மாற்றம் ஏற்பட அந்த ஒரு ஃபிராக்ஷன் அந்த செகண்ட் அந்த ஒரு டைம் தேவைப்படுது இல்ல. அந்த டைம் தேவைப்படும் போதுதான் ஒரு உணரணும் அந்த விஷயத்த. அந்த உணர்றதுக்கு பிறகுதான் அவரே வந்துச்சு இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷனை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு பாடுபடுறீங்க அப்படின்னு அந்த இடத்துல அவர் மாறுறாரு. சோ அதுக்கான ஒரு டைம் தான் அந்த இடத்துல. இல்ல நான் சொல்றேன், பேசிக்காவே இவனை கண்ட்ரோல் பண்றதுக்காக முதல்ல ஒத்துக்கிட்டு இவனை டைவர்ட் பண்றதுக்காக இருக்கலாம். நம்ம எப்படி எடுத்துக்கலாம். நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப பர்ஃபெக்ட். அவன் இன்னொருத்தங்களை அப்ரோச் பண்ண போவான், அதனால இன்னும் ஒண்ணே ஒண்ணு, இந்த பையன் இப்பதான் வந்திருக்கான் இல்லையா விதேஷ், அந்த பையனை வந்து அடிச்சு நீ தப்பு பண்ணடான்ட்டு அழிச்சுட்டு போவாங்க இல்லையா போலீஸ். யூஸ்வலா சின்ன பசங்க ஈவன் தோ தே ஹவ் டன் எனி மிஸ்டேக் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அது கொஞ்சம் சினிமாட்டிக்கா கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் இல்லையா. யூஸ்வலா அப்படி பண்ண மாட்டாங்க மேடம். இதை விட குடும்பம் இருக்க போலீஸ், நீங்க வந்து போலீஸ் வந்து இப்போ ஒரு திருட்டு போயிடுச்சு வச்சுக்கோங்களேன், கணக்கு காமிக்கிறதுக்கு ஏற்கனவே தப்பு பண்ணதான் கூப்பிட்டு வருவாங்க. ஆமா ஆமா, அவன் வந்து யாரு திருடுனாங்க இல்லைன்னா அவன் சாமா கணக்கு காமிக்கிறதுக்கு ஆல்ரெடி பழைய ரவுடியை கூப்பிட்டு வந்து இவனை ஒத்துக்க வைப்பாங்க. இது நடைமுறை இருக்குது. இன்னும் மோசமா இருக்கும், நாம கொஞ்சம் கம்மியா காமிச்சிருக்கோம், இன்னும் மோசமா இருக்கும். இன்னும் அவனை வந்து ஏன்னா இவன் வரமாட்டேங்கிறான், கணக்கு காமிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆமா இல்ல நீங்க அது சொல்றது அடிச்சு அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கும். அது ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கும், சின்ன பையனை அடிக்கிறாங்களே. அப்பதானே உங்களுக்கு அந்த தாக்கம் ஏற்படும். தாக்கம் நீங்க இல்லைன்னா எப்படி உங்களுக்கு பரிதாபம் இருந்துச்சு, அந்த பையன் பிரமாதமா அடிச்சிருப்பான். விதேஷ் பிரமாதமா அடிச்சிருக்காப்ல விதேஷ். ஓகே சார், தேங்க் யூ வெரி மச். மத்தவங்களுக்கெல்லாம் சான்ஸ் மைக் ஆன் பண்ணுங்க, பேசுங்க. உங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க. கேக்குதா? இல்லையே என்ன கேக்கல, மைக் ஆன் பண்ணாதான் உங்களுக்கு வந்துருச்சு. இப்ப பேசுங்க, வாங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. என் பேரு விதேஷ் ஆனந்த். என்ன படிக்கிறப்பா? வாய்ப்பு நந்தா பெரியசாமி எங்களுக்கு ரொம்ப நன்றி. கொஞ்சம் சத்தமா பேசுங்க, சவுண்ட் கேட்கல. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பேசுங்க. என் ஒய்ஃப் வரேன்னா. நீ என்ன கிளாஸ் படிக்கிறப்பா? 9th படிக்கிறேன். 9th படிக்கிறீங்களா? அருமையா நடிச்சிருந்தீங்க, பிரமாதம். ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க, ஒரு நல்ல கேரக்டர், அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க மேலும் வளரணும். நீங்க எதனா சொல்ல விரும்பலாம், சொல்லுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்கிள். முதல்ல இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த நந்தா பெரியசாமி அங்கிளுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கணும், எப்போ கிரேட்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். சார் நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். நடிச்சிருக்கீங்களா விதேஷ்? நீங்க இதுக்கு முன்னால நடிச்சிருக்கீங்களா சினிமால? பிலிம்லயே பண்ணிருக்கேன். ஆனந்தம் ஆனந்தம் விளையாடுங்க. கேக்கல, சரியா கேக்கல, உங்க வாய்ஸ் கேக்கல. வாய்ஸ் சரியா கேக்கல. ஒய்ஃப் வரேன்னா வர சொல்லுங்க, கூப்பிடுங்க வர சொல்றேன். அம்மா ரெடியாடா பாலா? நந்தா சார், ஒன்னே ஒண்ணு, உங்களோட லுக்கும் உங்களோட வாய்ஸும் ரெண்டுமே எனக்கு விஜய் சேதுபதியை தான்
தோண வைக்குது. அப்புறம் நீங்க டாக்டர் பட்டம் போட்டிருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்களா இல்ல எம்பிபிஎஸ் டாக்டர்? ஆ கேக்கல. என் பையன் ஓ டைரக்டர். டைரக்டர். ஓகே ஓகே. டைரக்டர். என் பையன் போட்டான். ஓகே, காயத்ரி பேசுறீங்களா? இவங்க யூஎஸ்ல இருந்து பேசுறாங்க சார். வாங்க காயத்ரி. வணக்கம் சார், எல்லோருக்கும் வணக்கம். டைரக்டர் சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது? நான் நன்றின்னு தான் நான் சொல்றேன், நன்றி சொல்றதுன்னு தெரியல. சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த காலகட்டத்துக்கு தேவையான படங்கள் கண்டிப்பா வரணும். அதை நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுவேன். இப்போ நான் நேத்தே மேடம்க்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், இன்னொரு இந்த காலத்திய வி சேகர் மாதிரி இவருடைய படம் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு தடவை ஒரு ஜெனரேஷன் மாறும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளுக்கு ஏத்த மாதிரியான படங்கள் எடுக்கிறது நம்ம நாட்டுல வழக்கம். சோ அந்த மாதிரிதான் நான் உங்க படத்தை பாக்குறேன். இதுல எனக்கு நிறைய, நான் வந்து என் கூட படம் பாக்குறது கஷ்டம். எங்க வீட்டுக்காரங்க கூட திட்டுவேன், லாஜிக் நிறைய பேசுவேன், நிறைய டைம்ல பேசுவேன்னா, ஆனா ஒரு சில இடங்கள்ல ரொம்ப உறுத்துற மாதிரி இருக்கும். அப்படி என்னோட லாஜிக்னு சொல்ல முடியாது, சின்னதா ஒரு ஒரு இது வரும் நம்மளுக்கு ஒரு மனசுல. அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. இதுல நீங்களே ஒரு இடத்துலயும் பதில் சொல்லிருப்பீங்க. ஏன்னா இவன் இவ்வளவு செஞ்சுட்டு வரும்போது ஒரு பாராட்டு கிடைக்கும் போது அந்த பாராட்ட அவரு ரிசீவ் பண்ணல, ஆச்சரியமா மட்டும்தான் பாக்குறாரு. அந்த இடத்துல அந்த இதெல்லாம் கொடுக்கும் போது அவரு வேண்டான்னு சொல்லும் போது, அந்த எதுக்காக குடுக்குறோன்னு இல்ல, இந்த காலத்துக்கு இது வந்து எடுத்துக்காட்டா இருக்கணும், உங்களை மாதிரி 4 பேர் இருக்கணுங்கிறதுக்காக நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாரு. வெளியில வரும்போது வந்து விஜய் சேதுபதி கூட வேற ஒரு இடத்துல ஒரு நேர்காணல சொல்லியிருப்பாரு, சிம்பிளா இருக்கிறத பத்தி கேட்கும் போது, சிம்பிளாவோ நேர்மையாவோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்றது இது வந்து சாதாரணங்க, இதை நீங்க வந்து பாராட்டாதீங்க, இதை நீங்க பாராட்டும் போதுதான் இது வேற மாதிரி ஆகுது, இது சாதாரணமா எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி எல்லாம் இல்ல, ஸ்கேர்சிட்டி இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி இப்ப பார்க்கப்படுது. நான் கூட நிறைய நேரம் நினைப்பேன், இந்த எளிமை அப்படிங்கிறது ஒரு பொசிஷனுக்கு போன பிறகு எளிமையா இருக்கிறது மதிக்கப்படுது, சாதாரண மனிதர்களோட இருக்கும் போது நம்ம எளிமையா காமிச்சுக்கிட்டா அது வேற மாதிரி படுது, அது வந்து பாராட்டப்படுறது இல்ல. இத நான் நிறைய நேரம் உணர்ந்திருக்கேன். அது எல்லாமே நீங்க அந்த கடைசியில கிளைமாக்ஸ்ல ஒருவேளை நீங்க வந்து அனன்யாவை வந்து பேச வச்சிருந்தா, ஆனா நான் ஒரு சாதாரண ஒரு பார்வை, ஒரு படம் பாக்குற பார்வையில அனன்யா வந்து சொல்லிருக்கலாம், இந்த மாதிரி நான் சொல்லி கூட என்னோட கணவர் இதை செஞ்சாருன்னு சொல்லலாம் நம்ம நினைப்போம். ஆனா அது சொல்லியிருந்தா யதார்த்தத்தை மீறி போயிருந்திருக்கும். ஏன்னா திடீர்னு யாருமே மீடியா முன்னாடி வந்து பேச மாட்டாங்க. குறிப்பா அந்த அம்மா மாதிரியான ஆட்கள் டக்குன்னு வந்து பேச முடியாது, பேசுறதுக்கு வராது. அந்த அம்மாவுமே ஒரு தாக்கத்துல, ஏன்னா இன்னொரு கணவர்கிட்ட அவங்க இன்னும் பேசவே இல்லை இல்லையா, அந்த ஒரு இதுலயே இருப்பாங்க. இதெல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. பிளஸ் வந்துட்டு எஸ் சார், அது புரிஞ்சுது. அப்புறம் வந்து மலையாள படங்கள் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதே மாதிரி தமிழ்ல எடுக்கும் போது அது வந்து படம் வந்து நிறைய டைம் நம்மளுக்கே தோணும், மலையாளத்துல இந்த படத்தை பாக்குறோம், ஆனா ஏன் இங்க பெருசா பார்க்க முடியலன்னு. அந்த இதை இல்லாம நீங்க மலையாள படத்தை எப்படி அவ்வளவு நேரம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா பார்ப்போமோ, அதே மாதிரி இந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டா இருந்தது ஃபுல் லென்த்துக்கு. அது நீங்க ரொம்ப அழகா அதை அமைச்சிருந்தீங்க. பாட்டு இல்ல, பெருசா மியூசிக் இல்ல, எதுவுமே இல்ல, ஆனா வந்து ஒரு இதை ஏற்படுத்திட்டே இருந்துச்சு, ஒரு அழகான தாக்கத்தை அது ஏற்படுத்திட்டே இருந்துச்சு. அதனால இந்த மாதிரி நான் வந்து எறும்பு அப்படின்ற ஒரு படமும் இந்த மாதிரியான ஒரு படம் தான். இந்த தம்பி ராமையா சார் வந்து நீங்க பேச வச்சது இந்த இடத்துல ரொமான்ஸ் அப்படின்றது நான் எங்க பாக்குறேன்னா, அவரு முதல் நாள் நைட்டு ஃபீல் பண்ணுவாரு, அடுத்த நாள் வந்து அவரு கையில தாலி இருக்கும்ல, அததான் நான் ரொமான்ஸா நான் பாக்குறேன் இந்த இடத்துல. ரொமான்ஸ் இல்லைன்னு சொல்லிட முடியாது, இதுதானே ரொமான்ஸ், இதுதான் வந்து. அதே மாதிரி அறம், அந்த எந்த ஒரு விஷயத்திலயுமே அறம் வந்து இருக்கும்போது அது வந்து தோல்வி அடையாது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து வலுவான இப்ப ரீசெண்டா நான் படிச்ச ஒரு திருக்குறள், ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே
ம். செல்லும் வாய் எல்லாம் செயல். என்ன சார் சொன்னீங்க? இல்ல ஒரு இல்ல நிமிஷம். உங்ககிட்ட இல்ல உங்ககிட்ட இல்ல நீங்க பேசுங்க. சாரி மேடம், சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. ஒல்லும் வகையான் அறிவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். இத நான் சமீபத்துல படிச்சேன். நீ செய்யற எல்லா விஷயமுமே அறமா தான் இருக்கணும், அப்படி இல்லாத விஷயத்த செய்யாத அப்படின்றது. சோ இது சூப்பர். நான் வந்து ஆழமா நான் நம்புற ஒரு விஷயம். நம்ம சரியா ஒரு விஷயத்த செய்யறோம், இன்னைக்கு நம்மளுக்கு வந்து தோல்வி கிடைக்கலாம். இப்ப அவருக்கு வந்து அடி உதை கிடைச்சது இல்லையா? ஆனா நம்மளுக்கு வந்து பலன்றது எங்கேயோ ஒரு இடத்துல எப்படியோ. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஹெல்ப் பண்ணனா அவங்களே நம்மளுக்கு திரும்பி ஹெல்ப் பண்ணணும், அவங்களே நம்மள நல்லவங்கன்னு சொல்லணும்னு நினைக்கிறோம். அது நடக்காத போது எல்லாரும் வெக்ஸ் ஆயிடுறோம். அது அப்படி கண்டிப்பா. கிடையாது. நீங்க இன்னைக்கு செய்யற ஒரு நல்லது நாளைக்கு பின்னாடி எங்கோ ஒரு இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும், தேவைப்படும் போது, இல்ல நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அதுதான். ரொம்ப நன்றி சார். நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பல, ஏன்னா ரொம்ப ரொம்ப சொன்ன. ரொம்ப ரொம்ப ஆமா, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார். நன்றி நன்றி தேங்க்யூ வெரி காயத்ரி, மச். நன்றி காயத்ரி. எனக்கு வந்து கலிபோர்னியா தமிழ்ச்சங்க கூப்பிட்டுருக்காங்க அங்க வர்றதுக்கு. ஓ அப்படியா சார்? எந்த இடம் சார்? அவங்க பேரு தான் பாக்குறாங்க, இல்ல தமிழ்ச்சங்க சான் கலிபோர்னியா. பிரான்சிஸ்கோவா லாஸ் ஏஞ்சல்ஸ்ங்களா? கலிபோர்னியால இருந்து பேசுனாங்க. ஓ ரெண்டுமே கலிபோர்னியான்னு சொல்லுவாங்க. இது வேற எண்டு, அது வேற எண்டு சார். சான் பிரான்சிஸ்கோ, வேற என்ன சொன்னீங்க? லாஸ் ஏஞ்சலஸ். கலிபோர்னியா லாஸ் ரெண்டு சைடு, சவுத் எல்லியே கலிபோர்னியா, கிடையாது. நார்த் கலிபோர்னியா. இல்ல 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 இல்ல, எல்லியே கிடையாது. சன்னிவேல் சன்னிவேல்ல சான் கூட கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. அது சவுத், பிரான்சிஸ்கோ. அது சான் பிரான்சிஸ்கோல தான் மேம் வரும். ஆமா, எல்லியே கிடையாது, லாஸ் ஏஞ்சல்ஸ் கிடையாது. ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். காயத்ரி. தேங்க்யூ வெரி ஸ்ரீதர் மச் சார், சார். ஸ்ரீதர் சார் வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. சார் கல்யாணி மேடமோட ஹஸ்பண்ட் கல்யாணி மேடம் வரல, லைனுக்கு வரல. இருக்காங்க. கல்யாணி மேடமோட ஹஸ்பண்ட் பேசுறாரு. வாங்க வாங்க வாங்க. ஸ்ரீதர் சார் பேசிட்டாரு சார். அமுதா மல்லாம் இருக்காங்க, பாத்துக்கங்க சார். வணக்கம். மத்தவங்க பேசிட்டேன், நான் ரெண்டு நேரா பார்த்து பேசிட்டேன் நானு. மத்தவங்க பேசிட்டேன். ஸ்ரீதர் சார் வந்து நடிக்க வைக்க போறாரு அடுத்த படத்துல. ஓ சூப்பர். சொல்லிட்டேன், அக்ரிமெண்ட் போட்டாச்சு. சார் நீங்க மேடத்தை கூப்பிடுங்க வாழ்த்துக்கள் சார், எல்லாரும் கை தட்டுங்க. இதெல்லாம் சார். வேண்டாத, எனக்கு வேண்டாத ஜாப் சார் இது. டோன்ட் மத்தவங்க ஆக்டிவ் பண்ணுங்க. சார் அவர் பார்த்த நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு, இவரை பார்த்த நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு, அவர் அடுத்த படத்துல நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சார் சிவாஜி கணேசன் மாதிரி இருக்காருல்ல. என்னன்னா எனக்கு நம்ம தளத்துல நடிகர் யாரும் இல்ல, ஸ்ரீதரன் சார் வந்துட்டாரு. ஆமா, இப்ப என்னன்னா நீங்க இந்த பிரமிடு நடராஜன் நடிகர் இருக்காரு தெரியுமா? யாரு சார்? அலைபாதியில மாதவன் அப்பாவா வருவாரு. தெரியல சார். பிரமிட் நடராஜன். பிரமிட் நடராஜன், ஆமா, இங்க அசோக் நகர்ல தான் இருக்காரு. பிரமிட் நடராஜன் அவர் லுக்கு இருப்பார் சார். ஸ்ரீதர் சார் வந்து அங்க இருப்பாரு, அவர் மாதிரி. கரெக்ட் 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 கரெக்ட். லைட்டா. ஐயோ, எங்க வீட்டுக்கார மாதிரி யாரோ இருக்காங்களே, யாருன்னு நிறைய பேர் இருக்காங்க சார மாதிரி, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அச்சோ, நிறைய பேர். அலைப்பாயுதே சினிமா பாருங்கப்பா, அதுல வருவாரு சார். அமுதா அமுதா மேடம் அம்மா வாங்க பேசிட்டு வாங்க. சார். சமுத்திரம் பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சினிமால கூட வருவாரு. ஃப்ரெண்ட்ஸ்ல கூட வருவாரு. ஃப்ரெண்ட்ஸ்ல வருவாரு. வணக்கம் நந்தா சார். எங்க குழுவினோட புலவர், தமிழ் புலவர் அமுதா புண்ணியமூர்த்தி அவங்க. தமிழ் எங்களுக்கெல்லாம் தமிழ் சொல்லி கொடுக்குறவங்க. 11 வருடம், அதாவது பட்டப்படிப்புலயே 11 வருடம் தமிழை படிச்சவங்க. தமிழ் ஆசிரியராய் தலைமை ஆசிரியரா இருந்து ஓய்வு பெற்றவங்க. வாங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நான் இன்னொன்னு உங்ககிட்ட சொல்லிக்கணும்னு, அந்தணன் வலை பேச்சு அந்தணனோட அக்கா தான். நீங்க அது சொல்லணும். நடிச்சிருக்காரு படத்துல. ஆமா அவரு வந்து இந்த மீடியா வரும்போது வருவாருங்க சார், சொல்ல மறந்துட்டு அம்மாட்ட. நாங்களும் பார்த்துட்டு கேட்டோம். அந்தணன் வந்து என்னோட அந்த படத்தை பார்த்துட்டு என்கிட்ட வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணான். ரொம்ப நல்ல படம்க்கா, நீ வந்து பார்க்க வேண்டிய படம், உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் அந்த இது முதல்ல அவங்களுக்கெல்லாம் போட்டு காட்டின பிறகு எனக்கு வந்து சொல்லிட்டு இருந்தான். ரொம்ப ஸ்லாகிச்சு பேசினான் அந்த படத்தை. ரொம்ப அருமையாவும் இருந்தது, தொடக்கத்துல இருந்து அந்த முடியிற வரைக்கும் ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். அதுல வந்து அவன் எப்படிதான் அந்த சமுத்திரக்கனி படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். திருப்பி பாப்பேன். சமுத்திரக்கனின்னு எங்கேயாவது ஒரு பேரு இருந்ததுனாலே எனக்கு அந்த படம் அவ்வளவு பிடிக்கும். நன்றிமா. முதல்ல நான் வந்து தேர்வு பண்றது சமுத்திரக்கனி படமா தான் இருக்கும் எப்பயுமே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அவரை பத்தி. எனக்கு கூட அப்படிதான். ஆமா, எனக்கும் ரொம்ப. அவரை வந்து எப்படின்னா, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அமைதியான
ஒரு அழகான எல்லாத்தையும் உள்வாங்கி ஏதோ நம்ம வீட்டுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வரும் சமுத்திரக்கனியை பார்க்கும்போது. ஆனா அந்த கண்டிப்பா அதுல வந்திருந்த அத்தனை கதாபாத்திரமும் ரொம்ப அற்புதமான கதாபாத்திரங்கள் சார். ஆனா எனக்கு அதுல வந்து வந்து அந்த சமயங்கள்ல அதே மாதிரி ஏதோ லாட்டரி டிக்கெட் வாங்கி ஒருத்தர் கொடுத்ததா ஒரு உண்மை சம்பவம் ஆமா அப்படின்னு பேப்பர்ல போட்டிருந்தாங்க. அது உண்மையாங்க முரளி சார்? ஆமா முரளி ஒருத்தர் ஆஹ் நிறைய இன்னைக்கு காலையில் நடந்துச்சு இதே மாதிரி ஓ நிறைய ரொம்ப நடக்குது. கேரளா நிறைய நடக்குது. பட் பர்டிகுலரா ஒரு பெரிய ஒரு காசு கொடுக்காம வாங்கிட்டு போன ஒரிஜினல் சம்பவம் இது. ஆமா அது இப்ப நிறைய சம்பவங்கள்ல வந்து அவங்க வந்து காசு கொடுத்துட்டு அதை தூக்கி போட்டிருப்பாங்க. காசு கொடுத்துட்டு மருந்து வச்சுட்டு போயிருப்பாங்க. மருந்துக்கு வேற ஒருத்தர் வந்து நியாயமா கொடுத்தது வேற இல்ல. இது வந்து நடந்தது. அந்த மொழின்னு ஒருத்தர் வந்து கொண்டுட்டு போய் கொடுத்தாரு. அது வந்து அது கொஞ்சம் நம்ம புனையில வச்சு கிளாஸ் வச்சு அதுக்கு கண்ணு காது முக்கால் அந்த படத்தை எடுத்தோம். அதுதான் என்ன சொன்னா ஒரு வழி கதை எப்படி இதை கொண்டு போனீங்க. அது ஆனா வந்து பிறகு ரொம்ப ரொம்ப அருமை சார், ரொம்ப அருமை. அப்படியே அந்த சேர் முனையில உட்கார்ற மாதிரி தான் இருந்தது. அது என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன, எப்படி போயிடுவாரா, பாத்துருவாரா. இந்த பாரதி ராஜாவோட பார்த்துட்டு அதை எடுத்த உடனே எனக்கு அடுத்தது என்னன்னு ரொம்ப ஆர்வத்தை ரொம்ப தூண்டுச்சுங்க சார். ஆனா கடைசியா அரசாங்கம் வந்து அவருக்கு உதவி பண்ணது பாருங்க. வேண்டான்னு போனாலும் கடவுள் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா எந்த வகையிலயாவது வந்து அவங்களுக்கு செய்யறாரு. அந்த நேர்மைக்கான பலன் வந்து நிச்சயமா ஒருத்தருக்கு கிடைச்சே தீரும் அப்படின்னு சொன்னது ரொம்ப சிறப்புங்க சார். இந்த காலத்துக்கு ரொம்ப இந்த நன்றி. மாதிரி படங்கள் தான் சார் வேணும். ஏன்னா நேர்மை மேல யாருக்குமே நம்பிக்கை இல்லை, நல்ல பழக்க வழக்கங்கள் மேல யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அதையெல்லாம் கடந்துதான் போறாங்க. நான் ரொம்ப அருமையா சொன்னீங்க. நம்ம ஸ்டீபன் சார் முதல்ல சொன்னாங்க பாருங்க, இந்த எப்படி வந்து இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்துறது அப்படிங்கிறது. அதை எடுத்துட்டு அது மட்டும் கிடுகிடுன்னு பரவலன்னா அந்த நிலைமை என்ன ஆயிருக்கும் சார்? அது வந்து அது ஒரு முக்கியமான ஒரு இடம். அது என்ன ஆகுங்கும் போது அது எங்கேயோ பூந்து 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 போய் எல்லாருக்கும் அதை வந்து தெரிவிக்கிறது ரொம்ப அழகா இருந்தது. இதே மாதிரி ஒரு விதார்த்தோட ஒரு படம் ஒண்ணு இருந்தது பாருங்க சார். தூங்கிடுவாரு ட்ரெயின்ல, அவர் தூங்கினத்தை பேஸ்புக்ல போட்டு அவரோட வேலை போய் அந்த குடும்பம் போய் அது எப்படி ஒரு கெட்டதுக்கு பயன்படுது, ஆனா இது எப்படி ஒரு நல்லதுக்கு பயன்படுது அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப அருமை சார். உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துகள், ரொம்ப ரொம்ப நன்றி. சிறப்புங்க சார். இந்த மாதிரி இன்னும் நிறைய எங்களுக்கு கொடுங்க, நாங்க வந்து நிறைய பார்க்கணும். நீங்க வந்து ஆஸ்கார் வாங்கணும் சார். நன்றி நன்றி நன்றி. ஆமா வாங்கணும். நாங்க வந்து திரும்பவும் உங்களை நீங்க ஆஸ்கார் வாங்கின பிறகு உங்களை நாங்க பார்க்கணும், அந்த விழாவில உங்களை பார்க்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார், மகிழ்ச்சி. ஃபோன் பண்ணவே இல்லை. அப்படிங்களா சார்? அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன்னா அவர் ஃபோன் பண்ணாதது வருத்தமா இருந்துச்சு. பரவாயில்ல. ஆமா சொல்லிடுவாங்க. நான் சொல்லிடுவேன் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேடம், ரொம்ப நன்றி. நிச்சயமா உங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும் சார். போன் பண்ணி சொன்னேன், சதீஷ் இந்த வாங்க. மாதிரி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் தம்பி அப்படின்னு சொன்னேன் நான். அப்படியாக்கா, சரி நல்லா எல்லாத்தையும் கேட்டு வை அப்படின்னு சொன்னான். நிச்சயமா உங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும் சார், அது டவுட்டே இல்ல. சார் நன்றி சார். சதீஷ் வாங்க சார், இவர் வந்து சிங்கப்பூர்ல இருந்து பேசுறாரு. வாங்க சதீஷ். வணக்கம் வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார், நந்தா பெரியசாமி சார், அந்த சந்துரு சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து கல்யாணி மேம். அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் போய் தேடி பார்த்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் நான் மூவி ஸ்னீக் பிக் தான் பார்த்தேன் யூடியூப்ல. தேடினோன்னு அந்த பஸ் சீன் விட்டுருப்பீங்க, அது என் பொண்ணுக்கு பிடிச்சி போச்சு. அந்த யானை மேடம் யாரோ கேட்டாங்களே யானை சிலை இருக்குன்ட்டு, சந்தூர் வாங்க ஜூமுக்கு வாங்க. ஆமா. சோ அது அதே சமயம் எல்லாரும் எல்லாத்தையும் தொட்டுட்டாங்க. சரி, நான் உங்க படத்துல இருந்து பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் பத்தி பேசுறேன். ஹலோ, கேக்குதா சார்? ஓகே ஓகே. இல்ல எல்லாரும் எல்லா டாபிக்கும் தொட்டாங்க, பேரண்டிங் அது இதுன்னு. அதனால நான் பிஹேவியர் எக்கனாமிக்ஸ் நீங்க படத்துல என்ன சொல்லிருக்கீங்கன்னு சொல்றேன். அதாவது ரிச்சர்ட் டாலருங்கிறவரு ஃபாதர் ஆஃப் பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ், நோபல் பரிசு பெற்றவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, லாட்ரி சீட்டு வாங்குறவங்களை பத்தி ஏளனமா நினைக்காதீங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ஒரு அடிப்படை பாமர மக்கள், டெய்லி வேஜ் ஒர்க்கர், பண சிரமமா இருக்கிறவங்க ஒரு முன்னேற்றம் அடையணும், ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு லாட்ரி சீட் தான் அப்படின்னு அவரு.
சோ அவங்களால நிச்சயம். மட்டும்தான் 10 ரூபா போட்டு 1 கோடி எடுக்கிறதுக்கு அந்த ஒரு வழி தவிர அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு அவர் பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்ல எடுத்துட்டு வந்து சொல்லியிருக்காரு. அது நல்ல இதை பாயிண்ட். பார்த்துட்டோன்னே எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. சூப்பர் சார். நமக்கு கூட ஆமா பாரதிராஜா அவர்கள் வந்து நம்ம அவர் ரெகுலரா வாங்குற மாதிரி காமிச்சிருக்க மாட்டோம். அந்த ஆமா கிளீனிங் லேடிஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நடந்துச்சு பக்கத்துல நம்ம ஆமா கரப்பன ஊர்ல. அவங்க வந்து ஒரு கிளீனிங் லேடி ஒரு 10 பேர் வாங்கி ஆளுக்கு ஒரு மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம பண்ணுவோம். ஹாய் சந்துரு வாங்க, சந்துரு வாங்க. சார் இருக்க ஆமா கேட்டுதான் இருக்க. ஆமா ஆமா அதனால நான் உங்க படத்துக்கு பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் ஆங்கிள் இருந்து ஒரு இன்புட் கொடுத்துட்டேன். அப்படிதான் நான் பார்த்து என்ஜாய் பண்ணேன். ரொம்ப அருமையான பாயிண்ட் சார். ரிச்சர்ட் டாலர் அவர் பேரு. ரிச்சர்ட் டாலர். நான் சாட்ல போடுறேன் சார். ரிச்சர்ட் டாலர். நீங்க எங்க சார் இருக்கீங்க? மலேசியா? சிங்கப்பூர் சிங்கப்பூர் சார். சிங்கப்பூர் சூப்பர். born and brought up திருச்சி. ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே மகிழ்ச்சி சதீஷ். மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க கல்யாணி மேடம், நீங்களும் சார் தான் பேசணும். இப்ப ரவிச்சந்திரன் சார் இருக்காரு சார். இவர் இருக்காரு, நம்ம ரவிச்சந்திரன் சார். பிரமிளா இது பிரசன்னா லட்சுமி வாங்க பேசுங்க. ஓகே சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். இவங்க பார்த்த உடனே ஒரு மெசேஜ் போட்டு, ஆடியோ மெசேஜ் போட்டாங்க சார். டீடைல்டா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க உங்க படத்தை பத்தி. சூப்பர் சார். அனுப்புங்க சார், எனக்கு அதெல்லாம் அனுப்புங்க சார். அனுப்புறேன். பேசுங்க பிரசன்னா லட்சுமி, பாருங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. படம் பார்க்க மாட்டேன், எனக்கு அதுக்கான டைம் இருக்காது. நான் ஐடி ப்ரொஃபஷனல். யாராவது ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொன்னா மட்டும்தான் பார்ப்பேன். இந்த படத்தை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் பார்த்து அது உள்வாங்கினதை விட எனக்கு இன்னும் இந்த படத்துல நான் முக்கியமா உங்ககிட்ட நேரடியா சொல்ல விருப்பப்படுறது என்னன்னா, இந்த படம் வந்து 20 வயசு பையன் எனக்கு இருக்கான். அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அவன் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவை ஃபாலோ பண்ற ஒரு பையன். அந்த ஹீரோவே அந்த படத்தை அத்தனை தடவை பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா இவன் விடாம அதை திருப்பி திருப்பி பார்ப்பான். நான் ஒவ்வொரு தடவையும் திட்டுவேன். நேத்திக்கு இந்த படத்தை நாங்க டிவில கேஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது, இப்படி கூட ஒரு படம் இருக்கா, இப்படியும் வந்திருக்கா, இப்படியும் எடுக்க முடியுமான்னு அவனுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. உங்களுக்கு, உங்க டீமுக்கு, எல்லாருக்கும். இந்த மாதிரி எடுக்கும் பொழுது கண்டிப்பா இப்போ நான் வந்து ஐடில இருக்கிறதுனால நிறைய பாக்குறேன். நீங்க எல்லாமும் பார்த்திருப்பீங்க. போன வாரம் கூட ஒரு எங்க கம்பெனி அசோசியேட் சம் ப்ராப்ளத்தினால வந்து இறந்துட்டாங்க. ஓகே, பர்சனல் ப்ராப்ளத்தினால சூசைட் பண்ணிட்டாங்க. நிறைய நாங்க இந்த மாதிரி எல்லாம் பாக்குறோம். சோ நம்ம நேர்மையா இருக்கணும். அந்த விதேஷ் பையன் சின்ன பையனா இருக்கும் பொழுது அவனோட வாழ்க்கை தவறிடக்கூடாதுன்றதுக்காக நாசர் வந்து இந்த கூட்டத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது. அந்த வாய்ப்பு தான் சார் பல பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. மக்கள் தவறி போறாங்க, தடம் மாறுறாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய காரணம் என்னன்னா, அவங்களுக்கான சரியான வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கிறத நம்ம எப்படி பயன்படுத்தணும், அது எப்படி வேணாலும் கிடைக்கும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப யதார்த்தமா நான் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய நான் ஆக்சுவலா ஒர்க்ல இருக்கேன். நான் வருவேனான்னு தெரியாது சார். ஆனாலும் எனக்கு உள்ளுக்குள்ள அதோட தாக்கம். எனக்கு காலே நான் மிஸ் பண்ணினாலும் பரவாயில்ல, இன்னைக்கு வரணும், அந்த டைரக்டரை நான் பார்க்கணும், அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்ற ஒரு அந்த அவ்வளவு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கீங்க சார். இன்னொன்னு ரொம்ப யதார்த்தமா அந்த இமோஷனல் சென்டிமெண்டா அனன்யா வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு, எனக்கு பசிக்குது, தட்டுல சாதம் போடு, இன்னும் அள்ளி போடு அப்படின்னும் போது சான்ஸே இல்ல சார். அது வந்து யதார்த்தத்திலயும் யதார்த்தம். அது நீங்க தியேட்டர்ல இதுக்கெல்லாம் கிழிச்சுட்டாங்க. கிளாப்ஸ் அடிச்சு இந்த சீனுக்குலாம் பாட்டுக்கெல்லாம் கிளாப்ஸ் பின்னிட்டாங்க தியேட்டர்ல. உண்மையா அது வந்து எல்லாராலையும் அப்படி வைக்க முடியாது. நார்மலா அந்த இடத்துல 2 விதமா தான் ரியாக்ட் பண்ண முடியும். நம்ம கோவத்தை தூக்கி போட்டு உடைச்சு காமிக்க முடியும், இல்ல இந்த மாதிரி ஒரு அவுட்லெட்டா காமிக்க முடியும். அத நீங்க அந்த கோவத்தை கூட நீங்க இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா காமிச்சு அவங்க சாப்பிடுற மாதிரி வச்சது நிஜமா வந்து என்ன சொல்றது, ரொம்ப அருமையா இருந்தது சார். இவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னு செய்தி சார். டைரக்டர் இயர்போன் எடுத்துட்டு டைரக்டா பேசலாம். கொஞ்சம் வாய்ஸ் வந்து கிளியரா இல்லாத மாதிரி ஏற்கனவே ஸ்ரீதர் சார் கூட அந்த மெசேஜ் போட்டிருந்தாரு.
கிளாரிட்டி இல்லாதனால தான் நானே போட்டுக்கிட்டேன். ஸ்டீஃபன் சார் வணக்கம், நான் அனந்தராமன் பேசுறேன். சார் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். ரொம்ப அருமையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒவ்வொரு இடத்துலயுமே சாதாரணமா நமக்கு வந்து வாய்ப்புகள் எங்க சறுக்கலாம் அப்படின்றது வந்து ஈஸியா கிடைச்சிரும். நம்ம எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தா கூட நல்லவனா இருக்கிறது தப்பு அப்படின்றது தான் நமக்கு திருப்பி திருப்பி வந்து இந்த சமுதாயம் நம்மள துரத்திக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அது எவ்வளவு துரத்தினாலும் இல்ல, நான் வந்து தடம் மாற மாட்டேன், மாறக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப அவர் உறுதியா இருந்தத காமிச்ச விதம். அதுக்கு சுத்தி அதாவது என்னன்னா, நம்ம ஐடென்டிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு. அந்த அந்த ஐடென்டிட்டியை வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதுக்கான பலனை மேம் சொன்ன மாதிரி கடவுள் கொடுக்க நினைக்கிறத அதை கவர்மெண்ட் கூப்பிட்டு கொடுத்துருக்கணும்ன்றது இல்ல. இது வந்து ஒரு யதார்த்தமா, இது நம்ம பழைய காலத்துல நம்ம தாத்தா பாட்டி இப்படிதான் சார் வாழ்ந்தாங்க. இதுதான் நம்மளோட மரபு. நம்ம அந்த அது நீங்க உங்க கிளைமேக்ஸ்ல சமுத்திரகனி சார் சொல்ற மாதிரி பேசியிருப்பாரு. அவர் வந்து அந்த டைலாகா பேசியிருப்பாரு. நேர்மன்றது வந்து அடுத்தவங்க கண்ணுல இருந்து வர கண்ணீர், அத நம்ம ஏன் கொண்டாடணும்? அந்த வார்த்தை வந்து நான் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உடனே எடுத்து போட்டேன். அது ரொம்ப என்ன பாதிச்சிருந்தது. ஆமான்ல, அவரு பெருசா ஒண்ணுமே செய்யல. சமுத்திரகனி வந்து அவரோட டியூட்டிய செஞ்சார். காசு கொடுத்திருந்தாலும் கொடுக்கலனாலும் நம்பி நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா நம்ம அதுக்கு லாயலா இருக்கணும். அத வந்து நம்மளோட சூழ்நிலைக்காக மேம் சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க 2 பேரும் அந்யோன்யமா இருந்தாங்க, குழந்தைங்களோட ஒண்ணா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு செகண்ட் அவர் காசு கொடுக்கலன்னு உடனே அந்த மைண்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எப்படி மாறுது, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் எப்படி மாறுது, அவங்க போய் ஒவ்வொருத்தர்கிட்டயா சொல்லி இந்த மாதிரி இருக்கு, நீ போய் பாரு, நீ போய் பாரு, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு யதார்த்தமான பொண்ணா நடிச்சிருந்தாங்க. சோ அது வந்து பிராக்டிக்கலா அப்படிதான் இருக்கு. நம்ம உடனே என்ன பண்ணுவோம், அவ்வளவு ப்ரெஷர் வரும்போது நம்ம ஓகே நம்ம கொஞ்சம் மாறணுமோ அப்படின்னு நினைச்சிருவோம். சோ இல்ல மாறக்கூடாது, உன்னோட ஐடென்டிட்டியை விட்டுறக்கூடாது, நீ இப்படித்தான் இருக்கணும். இப்படி இருக்கிறதுனால அவரே எதிர்பார்க்காம அவருக்கு ஒரு வீடு, அவங்களுக்கு ஒரு வேலை. சோ இது எல்லாமே வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு நம்ம நேர்மையா இருந்தா நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம் திருப்பி கொடுக்கும் அப்படின்றத நீங்க ரொம்ப ஆழமா ரொம்ப அருமையா எளிமையா சொல்லியிருந்தீங்க. இப்ப ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கமர்ஷியலா படம் இருக்கிறதுனாலதான் நாங்கெல்லாம் பாக்குறது இல்ல, பிடிக்கிறது இல்ல. பட் இல்ல கமர்ஷியல் இல்லாம படம் எடுக்க முடியும்னு அப்பப்ப சில பேர் வந்து ஒரு சில படத்துல ப்ரூஃப் பண்றாங்க. அந்த விதத்துல இந்த படம் மிகப்பெரிய வெற்றி சார். அதுவும் இந்த மாதிரி இருக்கிற படம் வந்து இப்ப என் பையனை இந்த படம் பாதிக்குதுன்னா அவன் நிச்சயமா போய் இன்னைக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணும்போது 10 பேர்கிட்ட அவன் பேசும்போது இன்னொரு ஒருத்தரையாவது அது வந்து பாதிக்கும். என்ன சொல்ற அப்படின்னு அது வந்து மிகப்பெரிய வெற்றி வந்து அப்படி மேலே இருந்து கொட்டாது. 1 10 100 அப்படி 1 + 1 11 அப்படிதான் நாங்க பார்ப்போம். அந்த 1க்கு பக்கத்துல 1 போட்டா அது 11 ஆகும். 1க்கு பக்கத்துல 1 போட்டா 1 + 1 2 இல்ல 1 பக்கத்துல 1 போட்டா 11 அப்படின்னுவாங்க. சோ அந்த வந்து 1 11 111 அந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேபி ஸ்லோவா கூட போகலாம், எனக்கு தெரியல. உண்மையில நீட் ஆஃப் தி அவர் சார். ரொம்ப ரொம்ப அற்புதமா சூப்பரா பேசுனீங்க. ஆக்சுவலா என்னன்னா இது வந்து நியாயத்துக்கும் அநியாயத்துக்குமான போர் கிடையாது, நியாயத்துக்கும் இன்னொரு நியாயத்துக்குமான ஒரு போர் தான் இது. ஏன்னா 2 பக்கமும் நியாயம் தான் இருக்குமே. ஏன்னா இவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது மாணிக்கமும் வந்து ஒரு நியாயத்துக்காக தான் போராடுவாரு. அப்ப அந்த ஹீரோயின் பக்கம் இருந்து அவங்க அனன்யா மேடம் பார்க்கும்போது அவங்களும் ஒரு அம்மாவா அவங்க பண்றதுதான் சரி. ஏன்னா அது ஒரு அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய் பேச முடியாத ஒரு குழந்தை, அதுதான் உலகமே. இப்ப உலகத்துல பல விஷயங்கள் தெரியும், அந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும் எது முக்கியம் அப்படின்னு. சோ அந்த மாதிரி 2 பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு. சோ அந்த கதாபாத்திரம் அந்த 2 நியாயத்துக்குமே வந்து அந்த 2 நியாயத்திலுமே எது வந்து சிறந்தது அப்படின்னு சொல்றது ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் வந்து சூப்பரான ஒரு விஷயம் இந்த படத்துல. அது வந்து ஒரு செகண்ட்ல அவர் மாறி இருந்தாருன்னா வந்து அந்த மெயினான நியாயம் வந்து ஒரு படி சறுக்கிருக்கும். அது சறுக்க விட அவர் ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு இல்ல. ஆமா ஆமா அதுதான் இந்த படத்துடைய ஒரு வெற்றி. அதுதான் என்னதான் ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா இது வந்து அனன்யா மேடம் வந்து பார்க்கும்போது மனிதர் மாமனிதர்னு சொல்லுவோம்ல,
அனன்யா மேடமோட அவங்களுடைய கேரக்டர் ஆகட்டும், அவங்களோட ஒரு தாயா அவங்க பண்றது வந்து ஒரு மனிதாபிமானம், ஒரு மனிதமும் ஒண்ணு இருக்கும். இது வந்து சமுத்திரக்கனி சார் மனிதனா, ஒரு மனுஷனா இல்லாம ஒரு மாமனுஷனா வாழ்ந்தது தான் இந்த ஒரு கதாபாத்திரமே. ஏன்னா தன்னை பத்தி யோசிக்காம என் குடும்பம் என்னவா இருந்தாலும் ஒரு என்ன சொல்ற ஒரு சாகிற சூழ்நிலையே இருந்தாலுமே நியாயம் எதுவோ அது மட்டும் தான் நான் பண்ணுவேன். நமக்கு சேராது, நமக்கு இல்லைன்றது வந்து நமக்கு கிடையாது. அது அந்த பணம் யாருக்கு சேரணுமோ அவங்க தான் சேரணும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. ஏன்னா இப்ப ஒரு ஆக்சுவலா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம காலங்காலமா பேசுற ஒரு விஷயம் தான். வெவ்வேறு விதமா நம்ம சொல்லுவோம். ஏன்னா ரஜினி சார் படத்திலேயே ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னா ஒரு அப்பயே அந்த காலத்துல ஒரு டைலாக்ல சொல்லியிருப்பாரு அவரு. ஆண்டவன் கெட்டவனுக்கு நிறைய கொடுப்பான், ஆனா கடைசியில கைவிட்டுருவான். நல்லவன் வந்து நிறைய சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான் அப்படின்னு. உண்மையான ஒரு விஷயம். அதுக்காக நீங்க ஒரு கேட்டீங்கல்ல, அந்த சீக்வன்ஸ் குடுலைக்கு ஒரு கவர்மெண்ட் அதை வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு பாராட்டு இல்லைன்னா கூடமே இது வந்து ஒரு அப்படின்னு என்னன்னா இது என்ன சொல்ல வரேன்னா ஒரு மனுஷன் இதெல்லாம் பண்ணானா கவர்மெண்ட் மட்டுமே கிடையாது, இயற்கை எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயம் அவங்க வந்து அந்த ஒரு மனுஷனுக்கு வந்து சேருன்றதுதான் வந்து சார் சொல்லியிருக்காரு. அதுதான் என் பையனுக்கு ஏற்படுத்தின தாக்கம் அப்படின்னு சொல்றேன். சன்னு இருக்காரா வீட்டுல இருக்காரா சன்னு? அவன் இல்ல, அவன் வந்து நைட் ஷிஃப்ட் போறான். நான் இன்னைக்கு சொன்னேன், நான் வந்து இன்னைக்கு மீட்டிங் இருந்தா, நான் யுஎஸ் டைத்துக்கு ஒர்க் பண்றேன், எனக்கு மீட்டிங் இருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா நான் ஃபீட்பேக் கொடுப்பேன், நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனா. சோ இது வந்து கடைசியா அவரு சமுத்திரக்கனி சார் பேசுற மாதிரி இருந்தது வந்து ரொம்ப யதார்த்தம். ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாம எதுவுமே இல்லாம நான் என் கடமையா தானே செஞ்சேன். இதுல இன்னொரு விஷயம் ரொம்ப ஹைலைட்டா நான் பார்த்தது என்னன்னா, அவரு பாரதி ராஜா வந்து ஒரு போன் நம்பர் எழுதி கொடுக்கல, அட்ரஸ் கொடுக்கல. அந்த இப்ப நான் வந்து என்னோட நேட்டிவ் கும்பகோணம், நான் கும்பகோணம் பேர் போட்ட பையன் இங்க சென்னையில வச்சிட்டு இருப்பேன். பட் எனக்கு கும்பகோணத்துல போய் தேடினா கிடைக்க மாட்டேன். இருந்தா கூட அவரோட அந்த அப்பியரன்ஸ், அவர் வில்லேஜ் அங்கேருந்து தான் வந்திருக்காரு, இதுதான் அவரோட ஊரா இருக்கும்னு அங்க போய் அவரு தேடி போய் அதுக்காக மெனக்கட்டு எடுத்த முயற்சி. அதே மாதிரி மத்தவங்க எல்லாம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பமும் அவருக்கு துணையா அந்த தண்ணியில உண்மையில மேம் சொன்ன மாதிரி, அமுதா மேம் சொன்ன மாதிரி அப்படியே ஐயோ அடுத்து என்ன தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா அவர் எப்படி எடுப்பாரு அந்த சீட்டை அப்படின்னு அவருக்கு இருக்கிற பதட்டம் இருக்கோ இல்லையோ, எங்களுக்குள்ள அது வந்து என்ன சொல்றது, ரொம்ப அனுபவிச்சு பார்த்தோம் சார். ஒவ்வொரு அந்த சீன் பார்க்கும்போது தியேட்டர்லயே நிறைய பேர் அந்த பாத்துட்டு வரும்போது இன்டர்வெல்லே எனக்கு சொல்லிட்டாங்க படம் பயங்கர ஹிட் அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு கியூரியாசிட்டி பில்ட் பண்ணிச்சு பாத்தீங்களா அந்த ஒரு சீக்வன்ஸ் கிடைக்குமான்னு. ஏன்னா அது அந்த டென்ஷனை வந்து ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இல்லை, அதுதான் வெற்றியே. ஆமா, அது வந்து எல்லா படத்துலயும் அதான் சொல்றேன். இப்ப கமர்ஷியலா இருக்கிறதுனால ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி ஒரு பாட்டு, ஒரு டான்ஸ், ஒரு ஃபைட், ஒரு ஹீரோ, ஒரு ரொமான்ஸ், இவ்வளவுதான் படம். இதை நம்ம பார்க்க வேண்டாம், இது எதுக்கு அப்படின்ற ஒரு தாட்ல இருக்கும் பொழுது உங்களெல்லாம் நம்பிதான் அடுத்து ஒரு பெரிய ஒரு இந்த மாதிரி ஒரு மூடுல ஒரு படம் எடுக்க போறேன். முதல் நாள் ஷோலே நீங்க எல்லாம் வந்துடணும். உங்க போட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பா போய் நான் பாத்துருவேன் சார். ஆமா, இப்ப நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நிறைய பேரு சார் உங்க படம்னா நாங்க ஃபர்ஸ்ட் நாள் தியேட்டருக்கே போயிடுவோம்ட்டாங்க. சோ அதாவது அததான் சொல்றேன். அதான் இப்ப என் பையன்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கேட்பான், நான் அனுப்ப மாட்டேன். பட் அவன் ஒரு பர்டிகுலர் ஒரு படத்தை உட்காந்து 100 தடவை பார்ப்பான். அது மனப்பாடமே ஆயிருக்கும். அப்படி இருக்கிற ஒருத்தனை இப்ப மாறுன்னு நான் சொன்னா அவன் மாற மாட்டான். நீ இத பாருன்னா பார்க்க மாட்டான். இப்ப நான் பார்த்ததுனால வேற ஆப்ஷன் இல்லாம உட்காந்து பார்த்து அந்த தாக்கம் அவனுக்கு தெரியாம அவனுக்குள்ள போய் அத பத்தி அவன் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணனான்றது நிச்சயமா அந்த வெற்றி வந்து உங்களுக்கான வெற்றி சார். அது ஃபீல் ஆகுது அப்படின்றது வந்து அது உங்க படத்து மூலமா தான் வந்திருக்கு. சோ அந்த எஃபர்ட் ஃபுல்லா, அந்த கிரெடிட் ஃபுல்லா இட் கோஸ் டு யூ சார். இந்த கல்யாண மரத்துக்கு முதல்ல நன்றி சொல்லணும். இவ்வளவு பேரும் ஒருங்கிணைச்சாங்க, ஒருங்கிணைத்தாங்க. தொடர்ந்து நம்ம வந்து அடுத்தடுத்த ஒரு இதுல நம்ம சந்திப்போம். வேற யார் சார் இருக்காங்க பேசுறதுக்கு? இன்னும் 2 பேர் தான். அனந்தராமன் சார் ஒரு வார்த்தைகள் வாங்க. சந்துருவுக்கு நன்றி சொல்லணும். சந்துருவோட ஊர்ல போய் தான் நான் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணேன். நல்லா ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்கு சந்துருவுக்கு. நாங்க தான் எல்லா கதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப கூட அவர்கிட்ட 2 கதை டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். சூப்பர் சூப்பர். போன்ல போய் படிச்சு எடுப்பேன் சந்துருவா. என்ன சார் இந்த கதை பெங்களூர்ல அவர் கூட உட்கார்ந்தா நான் 12 நாள் எழுதினேன் கதை, இந்த கதையை. அதனாலதான் அவர் எல்லாத்தையும் உள்வாங்கி இருக்காரு. ராமக்கிழமை சொல்றாரு. ஆமா ஆமா சூப்பர். இன்னும் நிறைய கதைகள் இதுவே பண்ணுவோம் சார். அடுத்தடுத்து நிறைய நம்ம வேலை செய்யணும். இன்னும் நல்ல கதைகளை எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும். அதுதான் விஷயமே.
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாங்க சார் அனிதா சார் வாங்க ஒரு வார்த்தை. வேற யார் சார் இருக்காங்க? வராங்களா? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நான் அனந்தராமன் வணக்கம், சிவகங்கையிலிருந்து பேசுறேன். நான் ஐஓபில இருந்து ரிட்டையர்ட் மேனேஜர். நானு நல்ல ஒரு ஸ்டீபன் சார் நல்ல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னுடைய மூத்த பையனும் சினி ஃபீல்ட்ல பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு ஃபிலிம்க்கு பண்ணிட்டு இருக்கிறாரு, அருணாச்சலம்னு பேரு. இந்த நான் படம் பார்க்காட்டா கூட ஒரு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு தூண்டக்கூடிய அளவுல இன்னைக்கு நிகழ்ச்சி இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி இந்த போலீஸ்ல கல்பிரிட் பிடிக்கிறது ஏற்கனவே ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பான், அவனை பிடிச்சு கணக்கு காட்டுறதுக்காக பண்றான்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அது எனக்கு ஏற்கனவே அந்த ஒரு தாக்கம் இருக்கு. அதை நான் எஸ்பிஐ பார்த்து, எங்களுடைய சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல எஸ்பிஐ பார்த்து, இந்த முதல்ல பாவம் அந்த குட்டி செவரில் உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஏதோ ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டான், அவனை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியா அவனுக்கு வந்து ரவுடி பட்டமே கட்டிடுவாங்க. ஸோ இது நடக்காம இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி தரேன்னு சொல்லிட்டு எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கிறேன். மகிழ்ச்சி. குட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்ரீதர் சார். கல்யாணி மேடம் வாங்க. ரொம்ப நன்றி கல்யாண் மேடம், உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் சார். இல்ல சார், நாங்க பேசிட்டோம் சார். இப்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அவங்களும் கிளம்பிட்டு பேசுறீங்களா? ஒண்ணு சார், விதேஷ் நீ ரொம்ப நல்லா நடிச்சிருந்தப்பா, நீ ரொம்ப நல்லா பண்ணிருந்த. இன்னைக்கு ஆக்சுவலா திருப்பூர் மறுபடியும் ஒரு தடவை அந்த படம் பார்க்கும் போது உன்னோட ரியாக்ஷன் ஒவ்வொன்றும் ரொம்ப அருமையா இருந்தது. அவரு நாசர் அவரை இறக்கும் போது கூட உன்னோட ரியாக்ஷன், அந்த வண்டியில இருந்து இறங்கி ஓடி வந்ததும் சரி, வந்து அவரை புடிச்சிட்டு இது பண்ணது, அதுக்கப்புறம் லாஸ்டா மேல அண்ணாந்து பார்த்து பாய்னு கத்துனது, எல்லா இடத்துலயுமே நீ வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப அழகா பண்ணிருந்த. நல்ல எனர்ஜி இருந்தது அந்த இடத்துல, நல்ல எனர்ஜி இருந்தது, நல்லா செஞ்சிருந்தீங்க. வாழ்த்துக்கள். விதேஷ் என்ன சொல்றீங்கப்பா? ரொம்ப நன்றின்னு சொல்றேன். நீங்க எல்லாரும் பாராட்டும் போதுதான் இன்னும் நல்லா இன்னும் சூப்பரா கொடுக்கணும்னு தோணுது. கண்டிப்பா ரொம்ப நல்ல எனர்ஜி உங்களுது, வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்ம சந்திர சார் வந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவாரு, அது எங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு, ரொம்ப அந்த வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம் சந்திர சார் சொன்னதுலயே. எது மேம் சொல்லுவாரு, என்னங்க மைக் ஆன் பண்ணிக்கீங்க. இல்ல அவரு சொல்லுவார்ல, நீ கவலைப்படாதக்கா, எப்படியாவது அடிச்சு பிடிச்சிருந்தாலும் நான் மாமா தூக்கிட்டு வந்துடுறேன், அப்படி ஒரு வெறியோட சொல்லுவாரு. அது அந்த இடத்துல அக்கா மேல இருக்கிற பாசம் தெரியும், அந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லிருப்பாரு சார். இன்னும் நிறைய இருக்கு சார் சொல்றதுக்கு. துபாய்க்கு போகணும் பாசமா இல்ல சார், அது அக்கா மேலதான் சார் பாசம். எதுக்கு பதற? மாமா கட்டி அடிச்சு தூக்கிட்டு வரது என் பொறுப்பு. அது பாரு, அவர் நந்தா சார் வந்து வசனம் எல்லாம் அப்படியே பைஹாட்டா வச்சிருக்காரு. இப்ப கேட்டா கூட இந்த லாஸ்டா அவர் சமுத்திரக்கனி சார் பேசினது எல்லாத்தையும் வசனம் அப்படியே பைஹாட்டா சொல்றாரு. அது பயங்கரமான விஷயம். சார் ஏதோ சொல்ல வந்தாங்க. எனக்கு ஒரு क्वेश्चन. மாலதி ஒரு நிமிஷம் சார் சொல்லுங்க சார். நந்தா சார் சரி, சந்துரு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி படம் கொண்டாந்ததுக்கு. சாரை பார்த்தப்ப சொன்ன முதல் வார்த்தை வந்து இட் இஸ் டச்சிங் த ஹார்ட். இதையே எனக்கு டச்சிங் த ஹார்ட் அப்படின்னம்னா, நானும் அந்த மாதிரி தான் வளர்ந்து நிறைய விஷயத்துல இது வரைக்கும் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஆனா சொல்லுவாங்க இல்லையா, நல்ல காலமே இல்லைம்பாங்க. அது நிறைய பேத்துக்கு நடக்கும். முதல்ல வந்து நிறைய அடி வாங்குவாங்க. இந்த அடி வாங்கிட்டு போறப்ப பின்னாடி நல்லது நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா இந்த இது வந்து எப்படி வரும் அப்படின்னோம்னா, இட் கம்ஸ் ஃப்ரம் த ஃபேமிலி. அம்மா அப்பா அவங்க தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்களோ அதுல இருந்து வர்றப்ப அந்த ட்ரெடிஷன் வந்து தே வில் ஃபாலோ. ஆனா அது ஃபாலோ பண்றப்ப என்ன ஆகும்னா, தே வில் அண்டர்கோ லாட் ஆஃப் டார்ச்சர். தட் இஸ் த நோன் ஃபேக்ட். இஃப் தே ஆர் ரியலி ஜென்யூன் டு தெம்செல்ஸ். those who are not genuine to themselves, they will take different path. சொன்னாங்கல்ல, அவர் தான் பணம் கொடுக்கலையே நீங்க வாங்கிட்டு போயிடலாம், அது மாதிரி நிறைய பேர் மாறிடுவாங்க. ஆனா சில பேர் வந்து இந்த அவங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப என்னதான் சொன்னாலும் மாறவே மாட்டாங்க. அது வந்து அவங்களே எஃபெக்ட் பண்ணும், அவங்க கூட இருக்கிற ஃபேமிலியை எஃபெக்ட் பண்ணும். இருந்தாலும் வேத வாக்கு அப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. அது என்னுடைய கேஸ்ல நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், சில பேர் பார்த்துருக்கிறேன், தி ஆர் ரியலி ஜென்யூன். அவங்களுக்கு இருக்குது. ஈவன் என்னுடைய கேஸ்லயே பார்த்துருக்கிறேன், ஜென்யூனா இருக்கிறப்ப நிறைய பேர் வாங்குது. ஆனா பொறுமையா இருந்து யூ ஃபாலோ யுவர் ஓன் பாத் பண்ணோம்னா சக்சஸ் இஸ் அஷ்யூர்டு. அது வந்து டவுட்டே இல்லை. ஆனா இட் டேக்ஸ் வெரி லாங் டைம். மற்றவங்களெல்லாம் ஈஸியா
ஷார்ட்கட்ல போறவங்களுக்கு வந்து இந்த ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தான் ஷார்ட்கட் போறவங்களுக்கு வந்து டக்குன்னு வந்துடும். அப்ப நம்ம பாக்குறப்ப நம்ம வந்து வி ஃபீல் பேட், என்னடா இப்படி ஆச்சு அப்படின்ட்டு. ஆனா லாங் டைம் ப்ராப்பரா பண்றவங்களுக்கு வந்து இட் டேக்ஸ் வெரி வெரி லாங் டைம். பட் சக்சஸ் கம்ஸ் அட் லேட்டர் ஸ்டேஜ், பட் வித் ரெகக்னைசேஷன் அண்ட் பீஸ்ஃபுல். ஓகே, பட் ரொம்ப அருமையா எடுத்திருக்கீங்க. இந்த மாதிரி நீங்க அந்த லாஸ்ட் சீன் சொல்லிருங்க, நீங்க தானே கண்டுபிடிச்சீங்க. என்னது லாஸ்டா கடலை வச்சிட்டு இருந்தாரு, அது அந்த திருட வந்து அந்த பையன் கத்தியில கோடு போட்டு, ஐம் சாரி மை தமிழ் இஸ் நாட் அவ்வளவு ரொம்ப அந்த கத்தியில போட்ட உடனே அவன் தெரிஞ்சுக்குவான், ஓ இவர் இவ்வளவு நல்லா இருக்காரு, அவர்கிட்ட போய் நம்ம வந்து சீட்டை திருடணுமேன்ட்டு. தென் கடைசியா வந்து போடுறப்ப வேர்க்கடலை வித்துக்கிட்டு இருப்பான் அப்படி. சோ அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது மாதிரி கெட்டவன் பண்ண கூட திருந்துறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்லவனா நல்லவனா இருக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் சைபர் கிரைம்ல வந்து இந்த மாதிரி நீங்க போலீஸ்னாவே நம்ம நிறைய பேர் தப்பா நினைப்போம். நாட் எவ்ரி போலீஸ் இஸ் பேட் அண்ட் நாட் எவ்ரி போலீஸ் இஸ் குட், பட் மிக்சர் தான் இருக்காங்க. எஸ்பெஷலி சைபர் கிரைம்ல வந்து இருக்கிற ஒரு ஆள் வந்து முதல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கடைசியில வந்து சேஞ்சிங் இஸ் மைண்ட் பிகாஸ் ஆஃப் என்னடா இது நம்ம வந்து எல்லாருமே திருடன் கொலகாளி அவன் ஒண்ணுதான் பாத்துக்க சொல்லுவாங்க, ஒரு நல்லவன் இவ்வளவு பேர் துரத்துறாங்களே நம்ம காட்டி கொடுக்க கூடாங்கிறது வந்து ஒரு பெரிய அருமையான டயலாக். தட் கிவ்ஸ் யூ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ மீன் இமேஜ் டு சைபர் கிரைம் டீம் ஆல்சோ. அது ஒரு இருக்குன்னு வச்சுங்களேன். பட் வெல் டன், ரொம்ப அருமை. நிறைய ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அதான் இப்ப நாசர் வந்து ஒருத்தனை திருத்தினாரு, இவர் இன்னொருத்தனை திருத்துறாரு. ஒரு திரி ஓராயிரம் தீபங்களை பத்த வைக்கிற கான்செப்ட் தான் அந்த இதுல சொல்லிருப்பாரு நம்ம சமுத்திரகனி சார். அந்த புக் இது ஒவ்வொன்னும் ஒரு திரி 1000 தான் பத்த வைக்கும் அப்படின்றாரு. அதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன் சார். திருடனை திருத்துறதுதான் சார் இவங்களுடைய கான்செப்ட். ஆமா கரெக்ட். ஆமா, ஆனந்தத்துல ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் அது கடைசி சீன்ல கூட நான் அந்த கவனிக்கல, அந்த வேர்க்கடலை வைக்கிற சீனு இவருதான் சொன்னாரு, இது அந்த திருடன் தான் அப்படின்னாரு. ஆஹா, அத திருடனை திருத்துறதுதான் குழந்தைகிட்ட சமுத்திரக்கனி சொல்லும் போது, சமுத்திரக்கனி குழந்தைகிட்ட சொல்லும் போது கடவுள்கிட்ட எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல, அப்ப தாத்தா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வாரு இல்லப்பா, என் அப்பாவை திருடன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. அது ரொம்ப டச்சிங்கா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஆமா, அது ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு கொஸ்டின் சார், அது என்னன்னா இப்போ நான் எல்லாருமே நிறைய பேர் இப்ப இந்த படத்தை பத்தி நாங்க இந்த தளத்துல பார்த்தவங்க எல்லாருமே ஓடிடில தான் பார்த்திருக்கோம் படத்தை. ஆனா அது சந்தோஷம் தான், நாங்க எல்லாரும் வீட்லயே உட்காந்து பார்த்தது சந்தோஷம் தான். ஆனா ஒரு படம் தியேட்டர்ல நல்லா ஓடிட்டு இருக்கும் போது ஓஹோன்னு நீங்க எதுக்கு அதை ஓடிடில கொடுத்தீங்க அப்படின்றதுதான் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் சார். இல்ல மேடம், நம்ம 30 நாள்ல கொடுத்தா நமக்கு பெரிய அமௌண்ட், crore கணக்குல மாறும். 30 நாளைக்கு இந்த படம் 2 வாரம் போதும் ஓடுன்னு ப்ரொடியூசர் நினைச்சிட்டாங்க. ஆனா அது நல்லா 50 நாள் தாண்டி போயிடுச்சு. 30 டேஸ்க்கு பிறகு கொடுத்தா உங்களுக்கு நல்ல டபுள் மடங்கு காசு ஓடிடில காசு கிடைச்சிடும். சரிங்க சரிங்க, இதுதான் டேபிள் ப்ராப்பர்ட்டின்னு வாங்க. வந்து கலெக்ஷன் ஆகுதோ ஆகலையோ ஓடிடிலே பணத்தை எடுக்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற ஸ்டைலு. அந்த வகையில நம்ம படம் பிஃபோர் ரிலீஸ் பெரிய கலெக்ஷன் பண்ண படம் இது. ஓடிடிலே பெரிய ஹிட் நம்ம படம். சப்போஸ் ஒரு கோடி பேர் ஒரு 300 ரூபாய் கட்டினாங்கன்னா 300 கோடி ஆயிடுச்சுங்க. அதோட அமௌண்ட் எங்கேயோ ஆயிடுச்சுல்ல. பாரதியார் வந்துட்டாரு. கல்யாணி சொன்னதோட கண்டினியூஷன் நான் ஒரு வரி சொல்லணுமா இருந்தது. மாசே ஓவியம் தானே, மாசே ஓவியம் தானே அது. மாசையோட ஓவியம் தானே. பின்னால பிக்சர் கேக்குறாங்க. மணியம் செல்வனோட தான். கல்யாணி சொன்னாங்க இல்லையா, அந்த திருடன் வந்து அந்த திருந்த வைக்கிறது தான் அந்த முக்கியமான அந்த இதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு நம்ம விதேஷ் அப்பதே நான் பேசும்போது இல்ல, அவர் இப்ப வந்துட்டாரு. அவரு வாப்பா நான் திருட மாட்டேன்ப்பா, நான் திருட மாட்டேன், நீங்களாவது நம்புங்க வாப்பா, நான் இனிமே திருடவே மாட்டேன்னு நீங்களாவது நம்புறீங்களான்னு ஒரு கதறல் வச்சிருப்பீங்க பாருங்க. அது வந்து எல்லாரையும் அந்த இடத்துல ஒரு செகண்ட் அழ வச்சிரும். அந்த சீன் அப்ப இல்லப்பா, இப்பவே கண்ணுல தண்ணி வருது. நிஜமாதான் விதேஷ் ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க. ஆமா, அது நல்ல இருக்கும். அது அதுல எப்படின்னா, பாப்பா ஒரு அட்டையை நான் வித்துட்டேன், நாளையில இருந்து எனக்கு 2 அட்டை கொடுங்க. அந்த தன்னம்பிக்கை அந்த இடத்துல அந்த தன்னம்பிக்கை வருது. அது இப்படி நான் அப்பதே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஒரு சீனுக்கும் ஒரு செய்தி. அது அந்த படத்துல இருந்து
என்னால எடுத்து எடுத்து காட்ட முடியும். ரொம்ப நேரம் இல்ல, முடிய போறது. சார் உள்ளூர்ல நீங்க எல்லாம் வந்து திருடுன்னு அந்த சொல்றாங்க. நான் வெளியூர்ல போய் வித்துட்டு வரேன். பிசினஸ் டெக்னிக். business technique. உள்ளூர்ல என்ன தெரிஞ்சவங்க எல்லாம் திருடன் திருடன் தான் சொல்றாங்க. நான் வெளியூர்ல அதுக்கு போய் கிளாப்ஸுங்க, தேட்டர்ல அதுக்கு கிளாப்ஸுங்க. அந்த நாசர் ஆமா ஆமா பேசுறாருல்ல, ஒரு தடவை தப்பா எடுத்துட்டா மாத்திக்கிறது கஷ்டம், இப்ப புரியுதான்னு கேட்பாருல்ல, அதுக்கு தேட்டர்ல கிளாப்ஸ். நான் எதிர்பார்க்காத இடம் அதெல்லாம். சார் நீங்க அந்த சிஎம் வந்து ரெக்கக்னிஷன் பண்றாருல்ல, அதுக்கெல்லாம் அது கிளாப்ஸ். யூஸ்வலா அந்த காலத்துல எல்லாம்னா எவ்வளவு நேர்மையா இருந்தாலும் பின்னால அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற தத்துவத்தோட தான் இருப்போம். இது இம்மிடியட்டா இருந்ததுனால இது இந்த காலத்து படத்தை இல்ல சம்பந்தப்பட்ட. ஒரிஜினல் கதையிலேயே சிஎம் கூப்பிட்டு பாராட்டி இருக்காரு. இது ஒரிஜினல் கதையில இருக்கிற டிச்சு தான் இது. ஓஹோ ஒரிஜினல் கதையிலேயே கூப்பிட்டு அவர் பாட்டு இருக்கிறாங்க. அவருக்கு வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து வீடு வந்து ரெஃபர் பண்ணிருக்கிறாங்க. ஓ அதே மாதிரி அமீர் கானும் மோடியும் உடனே ட்விட் போட்டிருக்காங்க. இவருடைய செயலை பார்த்து இமிடியேட்டா ட்விட் போட்டிருக்கிறாங்க. அமீர் கான், மோடி, ஏஆர் ரஹ்மான், பார்த்திபன் சாரு. அதனாலதான் நம்ம அந்த சீன் இது மேக்சிமம் எல்லாமே நம்ம புடைவா இருந்தா கூட நிறைய உண்மை சம்பவம் இருந்து கொஞ்சம் ஜூஸ் தான் எடுத்திருக்கோம். சார் உண்மை சம்பவம் அப்படிங்கும்போது அந்த ஆக்சுவல் பர்சன் கொஞ்சம் பாப்புலரே ஆகலையே சார், அவரோட இல்ல போட்டோ நாங்க அது என்னன்னா சட்ட சிக்கல் இருந்துச்சு. அவருடைய ஒய்ஃப் வந்து இது நாங்க அப்படி இல்லையே கேஸ் போட்டுறக்கூடாதுன்ட்டு நம்ம கதையில ஒய்ஃப் தான் வந்து ஒரிஜினல் கதையில போய் நீங்க கொடுத்துட்டு வாங்கன்னு ரெஃபர் பண்ணிருக்கிறாங்க ஒய்ஃப். ஓஹோ நம்ம சினிமாவோட சுவாரஸ்யத்துக்காக இவரை நல்லவரை காட்டுறதுக்காக கதைக்காக நம்ம அவங்கள கொஞ்சம் அப்படி கொடுக்க வேணாம்னு சொன்ன வச்சிருந்தோம். அதெல்லாம் அவங்களுக்கு வந்து சட்ட ரீதியா சிக்கல்ன்றனால அது உண்மை சம்பவம் சொல்ல வேணான்ட்டாரு. எங்க லாயர் சொல்லிட்டாரு, காட்ட வேணான்ட்டாரு. எல்லாத்தையும் விட சார் அந்த பணம் பண்ற வேகம் தான் சார். ஒரு பணம் அந்த 1.5 கோடி ஒண்ணு சார், எல்லாருமே ஆக்டிவ் ஆயிடுறாங்க சார், எல்லாருமே பிஸி ஆயிடுறாங்க. அதுதான் சார் சன் டிவிலயோ ஜெயா டிவில கேட்டாங்க, இந்த படத்துல எப்படி ஒரு பதட்டம் வந்துச்சு, டென்ஷன் வந்துச்சு, இந்த படத்துல ஒரு டென்ஷன் டு த கோர் டென்ஷன் நீங்க படம் சொன்னீங்கன்னு எனக்கு நான் சொன்னேன். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 10 மணிக்கு ஒருத்தர் 1 லேக் அனுப்புறேன்னு சொல்றாரு, 10:30 நமக்கு டென்ஷன் ஆகும், 11 மணிக்கு அடிப்போம், அவர் போன் எடுக்கலன்னா திரும்ப அடிப்போம். அந்த பணம் நம்ம பணம், நமக்கு அனுப்ப வேண்டிய பணம் வரலன்னா கிட்டத்தட்ட 20 காலம் அடிச்சிருவோம். என்னாச்சு நெட் வந்து போட்டுருக்கோம் சொல்லுவாங்க சார், எனக்கு ஆன்லைனுக்கு சரியா கிடைக்கலன்னுவாங்க. அந்த பணம் வர்றதுக்குள்ள நம்ம படுற பாடு இருக்கு, அதுதான் பணம் செய்யும் பாடு. உண்மைதான் சார். நானு இந்த வக்கீல்களோட போலீஸோட கொஞ்சம் வேலை வச்சிருப்பேன். ஒரு மேட்டர் சொன்னா சாதாரண வச்சுருவாங்க சார், இதுல கொஞ்சம் கிடைக்கும் சார் அப்படின்னா சரி அனுப்பிடுங்க. அது வரைக்கும் டல்லா கேஷுவலா பேசுறவங்க அதுல ஒரு அமௌண்ட் வரும் சார், உங்களுக்கு நல்ல அமௌண்ட் கிடைக்கும் சார், அதுல பார்ப்பாங்க கவனிப்பாங்க சார்னா கொஞ்சம் அனுப்புங்க அனுப்புனா அடுத்த முறை போன் பண்ணி என்ன அனுப்புங்கன்னுவாங்க. இந்த மாதிரி வக்கீல்களும் அது போலீஸ்காரங்களும் சொன்னா போதும் சாதாரண கேட்டு நான் காலையே வாங்க மாட்டாங்க. ஒரு அந்த பணம் இருக்குன்னா அடுத்த நிமிஷமே அனுப்புங்க சார். போலீஸ்காரங்க எவ்வளவு ஆக்டிவ் ஆகுறாங்க பாருங்க, ஒவ்வொரு போலீஸ்காரரும் எப்படி ஆக்டிவ் ஆகுறாங்க. பணம்னு ஒண்ணே சார், அருமையா கொண்டு நன்றி சார். ரொம்ப நேரம் இருந்தீங்க, முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். கல்யாணி மேடம் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சார் பேரு மைண்டோ ஸ்டீஃபன் சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஒரு நல்ல படத்தை எடுத்து எங்களுக்கெல்லாம் இவ்வளவு தூரம் பேசுற அளவுக்கு கொடுத்தீங்க. அதுல எப்பயுமே எங்க மீட்டிங்னா 2 மணி நேரம் உட்காருவோம், நீங்க 2 மணி நேரம் உட்கார்ந்து எங்களுக்கு பெரிய கிஃப்ட். ஐயோ ரொம்ப நன்றி சார். நன்றி சார். மிகப்பெரிய, அதாவது என்னன்னா ஒரு நல்ல ஒரு சும்மா பேசணும்ன்றதுக்கு. அவங்க மேடம் பேசுறாங்களா சார்? உங்க மேடம் பேசுறாங்களா? யார் சார்? வேற யார் பேசுறாங்களா? உங்க மேடம் பேசுறாங்களான்னு கேட்டேன். மேடம் சரிங்க. ஒரு அதாவது வணக்கம் சொன்னவன் மட்டும் சொல்லிடுங்க சார். வணக்கம் சொல்றாங்க பாரு. வணக்கம் செல்விமா, வணக்கம். அவங்க பேரு தமிழ் செல்வி. ஆமா, அவங்க கிளிகள் வளர்க்குறோம். சரிங்க, அத பார்க்க போயிட்டாங்க. ஓகேங்க சார், நீங்க பரவாயில்லைங்க சார், இருக்கட்டும் சார். நன்றி. அதாவது உங்களுக்கும் உங்க குழுவினருக்கும் எங்களுடைய மைண்ட் யுவர் மைண்ட்ஸ் இன்டர்நேஷனல் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும். சிறப்பு வாழ்த்துக்கள். ஒரு அருமையான படம் கொடுத்திருக்கீங்க, நிறைய சிந்திக்க வச்சிருக்கீங்களா, மதங்களை ஒண்ணு சேர்த்திருக்கீங்க. 2 காவலர்களை ஒரு பக்கம் நெகட்டிவா சிந்திச்சாலும் ஒரு பக்கம் பாசிட்டிவா சிந்திப்பாங்க அப்படின்ற ஒரு துணுக்கு கொடுத்திருக்கீங்க. அதுவும் இளைஞர் வந்து எப்பயுமே கொஞ்சம் பாசிட்டிவா தான் சிந்திப்பான் என்ற இளைஞர்ன்றது சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் ஒரு நிறைய செய்திகள், அதுல நிறைய செய்திகள் பேசிட்டே இருக்கலாம்.
இந்த மாதிரி வருங்காலத்துல நல்ல படங்கள் கொடுங்க. கண்டிப்பா அப்பப்போ எங்களோட வந்து கொஞ்சம் உரையாடுங்க. எங்களுக்கும் கண்டிப்பா கண்டிப்பா சார். அடுத்த நல்ல சந்தர்ப்பம் உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சந்திர சார் தேங்க்யூ. விதேஷ் தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். விதேஷ் நீங்க க்ளோஸ் பண்ணுங்க சார். வணக்கம் சந்துரு, வணக்கம் விதேஷ். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நன்றி.